ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஓகேவா? அண்ட் தென் வேற என்ன பார்த்தோம்? ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் எப்படி பூட்ஸ்ட்ராப் ஆகும் அப்படிங்கிறத பேசணும். ரைட்? ஸோ இன்னைக்கு மாடூல் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட பேக்கேஜ் டாட் ஜேசனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 நோட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ரைட்? ஒரு சில வெர்ஷன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டில்ட் சிம்பிள் இருக்கும், ஒரு சில வெர்ஷன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கேரட் சிம்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசணும். ரைட்? அப்போ டில்ட் சிம்பிள் அப்படிங்கிறது கேரட் சிம்பிள், இந்த ரெண்டும் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பேக்கேஜ் வெர்ஷன் நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஹையஸ்ட் மைனர் வெர்ஷன் இல்லை ஹையஸ்ட் பக் ஃபிக்ஸிங் வரைக்கும் தான் என்ன பண்ண போகுது, இது அப்கிரேட் பண்ண போகுது. ஓகே, நம்ம பேசணும்ல 5 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த npm installங்கிற கமாண்டை கொடுத்தீங்கன்னா இது அதோட வெர்ஷனை என்ன பண்ணாது, மேஜர் வெர்ஷன் என்ன பண்ணாது, எப்பவுமே சேஞ்சே பண்ணாது. ஓகே, அப்போ ஹையஸ்ட் மைனர் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணுமா இல்லாட்டி ஹையஸ்ட் பக் ஃபிக்ஸிங் வெர்ஷனை அப்டேட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் இந்த 2 நோட்டேஷன்ஸும். ஓகேவா? ஸோ டில்ட் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேக்கேஜோட வெர்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1.2.0 அப்படின்னா இதில் 1ங்கிறது என்ன, மேஜர் வெர்ஷன், 2ங்கிறது இந்த மேஜர் வெர்ஷன்ஸ்க்கு ஈக்குவலண்டான அந்த டைம்ல இருந்த ஹையஸ்ட் மைனர் வெர்ஷன், இந்த 0ங்கிறது இந்த மைனர் வெர்ஷனுக்கு ஈக்குவலண்டான ஹையஸ்ட் பக் ஃபிக்ஸிங் வெர்ஷன். ஓகே, அப்போ இந்த டில்ட் சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜர் வெர்ஷனையும் சேஞ்ச் பண்ணாது, மைனர் வெர்ஷனையும் சேஞ்ச் பண்ணாது. அந்த பக் ஃபிக்ஸிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2க்கு எது ஹையஸ்ட் பக் ஃபிக்ஸிங் வெர்ஷனோ அதை மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எது டில்ட் சிம்பிள். அதே கேரட் சிம்பிள் அப்படின்னா ஒரு பேக்கேஜோட வெர்ஷன் வந்து 1.2.4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா இது மேஜர் வெர்ஷனை டெஃபினட்டா என்ன பண்ண போறது இல்லை, சேஞ்ச் பண்ண போறது இல்லை. பட் இந்த மேஜர் வெர்ஷனுக்கு கரண்டா ஹையஸ்ட் மைனர் வெர்ஷன் என்ன இருக்கோ அது என்ன பண்ணிடுறது, அப்கிரேட் பண்ணிடும். ஓகேவா? அதே தான் இந்த மைனர் வெர்ஷனுக்கு ஹையஸ்டா என்ன பக் ஃபிக்ஸிங் வெர்ஷன் வரும் அது என்ன பண்ணிட போகுது, அப்டேட் பண்ணிடும். ஸோ இதுதான் 2 சிம்பிள். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வரப்போறது என்ன அப்படின்னு சொல்லி அப்படின்னா இந்த டில்ட் சிம்பிள் தான் போட்டு வரும். ஓகே, அப்பனா அது எதுதான் அப்டேட் பண்ணும், பக் ஃபிக்ஸ் ஹையஸ்ட் மைனர் மேஜர் பக் ஃபிக்ஸ் தான் என்ன பண்ணுவது, அப்கிரேட் பண்ணிடும். ஓகே, ரைட்? இதுதான் அந்த 2 சிம்பிள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனோட மெயின் பில்டிங் பிளாக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன அப்ளிகேஷனாக நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா மாடூல்ஸ். ஆங்குலர்ல மாடூல்ஸ். ஸோ மாடூல்னா என்னன்னு சொல்லி பேசணும், ஆல்ரெடி ஒரு டெஃபினிஷன் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இது வந்து ஒரு மாடலோட டெஃபினிஷன். பட் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு, அது என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஒரு மாடல் பார்த்தோம், என்னது ரூட் மாடல். ரைட்? நம்ம அஸ் அ டெவலப்பரா நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பண்டில் பண்ண போறோம், அதுதான் என்ன ரூட் மாடல். ஓகே, ஸோ அது போக கொஞ்சம் ஃபீச்சர் மாடல், ஷேர்ட் மாடல், கோர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா காம்பனன்ட்ஸ். ஓகே, நம்மளோட அப்ளிகேஷன் நீங்க ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் வழியா ஒரு சின்ன டாட்டா ப்ரௌசர் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா கூட எது வழியா தான் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா காம்பனன்ட் வழியா தான் எடுத்து வர முடியும். ஓகே, அப்போ உங்களோட அப்ளிகேஷனோட பேஜை சின்ன போர்ஷன் என்ன பண்ண போறோம், நம்ம டிவைட் பண்ண போறோம். அதுதான் இங்க டெக்னிக்கலா என்ன சொல்ல போறோம், காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு, மெட்டா டேட்டா, டேட்டா பைண்டிங், டைரக்டிவ்ஸ், சர்வீசஸ், டிஃபரன்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மெயின் பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கிளியரா இருந்தா மட்டும்தான் அதுக்கு அடுத்து வர இதுலலாம் நம்மளால கம்ஃபர்டபுளா என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அதனால இது ரொம்ப நல்லா என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்ட்ராங் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், மாடல்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் மாடல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா bundle of functionalities of our application அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 4 மாடல்ஸ். ஓகே, ஆங்குலர் வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் இன்பில்ட் மாடல்ஸோட தான் வரும், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கோர் மாடல் அப்படின்னு சொல்றோம். விச் மீன்ஸ் அந்த ஃப்ரேம்வொர்க் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம அங்க இருந்து எடுத்துக்கிற போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆங்குலர் ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்ம்ஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒன்று என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நான் ஒரு ஆங்குலர் ரவுட்ஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, ரவுட்டர் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் என்ன பண்ணிக்கிறோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஆங்குலர் அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நான் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சோம்னா @angular/common இந்த மாடல்ல இருந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணிக்கிட்டு போறோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம். பட் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாடல், இந்த மாடலுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கும், அந்த மாடல் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான மாடல்னா அதான பண்டில் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் அப்ளிகேஷன் தானே. அப்ப இந்த ரவுட்டர் மாடலுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா ரவுட்டர் ரிலேட்டட் மாடல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க.
இந்த காமன் மாடல்ஸ்குள்ள காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் அனிமேட் அப்படிங்கிறதுல அனிமேட் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபார்ம்ஸ்ங்கிறதுல ஃபார்ம் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்கேயா உங்களுக்கு ஃபார்மோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் அந்த மாடலை இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் என்ன பண்ணிக்கலாம், நீங்க கால் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இதெல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கோர் மாடல்ஸ். இன்பில்ட்டா ஆங்குலர் வரும்போது எப்படி வந்துடும் உங்களுக்கு, செட் ஆஃப் மாடல்ஸோட வந்துடும். அதான் என்ன சொல்றோம், நம்ம கோர் மாடல்னு சொல்றோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ் அ டெவலப்பரா நம்ம எழுத போற கோட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல என்ன பண்ண போறோம், நம்ம பண்டில் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆங்குலர் அப்படிங்கிறது இட்ஸ் அ மாடுலர் அப்ரோச். வரும்போதே அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு மாடுலர் அப்ரோச்சில் தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளும் அந்த அப்ரோச்சில் தான் என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ நீங்க தனியாலாம் கோட் எழுத முடியாது. ஏன்னா இது என்னது, இது இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னாலே அவங்க கொடுத்த அந்த பவுண்டரிக்குள்ள தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அப்போ நம்மளோட கோட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பண்டில் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்பில்ட்டா வரும்போதே அது ஒரு ரூட் மாடல்ல வருது. அந்த மாடல் எடுத்து என்ன பண்ணிக்கிற போறோம், யூஸ் பண்ணிக்கிற போறோம். ரூட் மாடல் நேம் என்ன, ரூட் மாடலோட நேம் என்ன, app.model.ts. எத்தனை பார்த்தோம், ரூட் மாடல் நேம் என்ன, app.model. பேர் இப்படி சொன்னே இது ரூட் மாடல் ஆயிடல. இதை எதனால வந்து இந்த மாடல் ரூட் மாடல் சொல்றோம், நம்ம ஜேசன்ல சொல்லியிருப்பாங்களா, main.ts வந்து ஒரு மாடலை புஷ் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடல் தான் என்ன, ரூட் மாடல். ஓகேவா, ரைட். சரி, ஸோ அஸ் அ டெவலப்பராக நம்ம எழுதுகிற கோட் எல்லாத்தையுமே இன் ஃபியூச்சரில் இதில் போயிட்டு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பண்டில் பண்ணிக்கிற போகிறோம். ஆங்குலர் அப்ளிகேஷன் வரும்போதே அந்த ஒரு மாடலோட வருது. ஓகே, நீங்கள் ஒரு மீடியம் லெவல் அப்ளிகேஷன் வரைக்கும் அந்த மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஹை அண்ட் அப்ளிகேஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த மாடலில் சின்ன சின்ன மாடல்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரேக் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்ங்கிறது ஒரு பெரிய அப்ளிகேஷன், ரைட்? ஒரு யூசர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல இருந்து அந்த யூசர்ஸோட சேனல்ஸ் கிரியேட் பண்றது, அந்த யூசர்ஸ் ஏதாவது ஆட் போஸ்ட் பண்றது, அவரோட டிரான்சாக்ஷன்ஸை பார்க்கறது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட், சேனல்ஸ், குரூப்ஸ், வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மாடல்ஸ் உள்ள இருக்கு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மாடலுக்குள்ள பண்டில் பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த facebook.comங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போதே அந்த என்டையர் மாடல் நம்மளோட ப்ரௌசர் என்ன பண்ணும், டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு இன்னும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டே இல்லை, அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எதுக்கு நம்ம வந்து இவர் ஆட் போட்டால் என்ன வரணுமோ அந்த கோடு, இவரோட பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் காமிக்கிற கோடு, இவரோட சேட் கோடு, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் கோடு, சேனல் கிரியேட் பண்ணுற கோடு எல்லாமே அவரோட ப்ரௌசர் எதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணணும்? ஏன்னா அவர்கிட்ட இன்னும் என்ன இல்லை, அக்கௌண்ட்டே இல்லை. ஸோ அந்த யூசர் போயிட்டு நம்ம தேவையில்லாமல் அவ்வளோ பெரிய பண்டில் என்ன பண்ண வேண்டாம், நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட மாடலை சின்னதாக என்ன பண்ணிடுவோம், டிவைட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் facebook.com வர்றாரு அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ல அவரால் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாடல் மட்டும்தான் என்ன பண்ண போறோம், நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். யோசிச்சு பாருங்க, facebook.comோட ஹோம் பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஒரு லாகின் ஃபார்ம், கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்மி டெக்ஸ்ட் இல்லை, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை அதுக்கு தேவையான மாடலை லோட் பண்ணுறதுக்கும் ஒரு சாட் மாடல், பேமெண்ட்ஸ் மாடல், ஆட் மாடல், வீடியோ மாடல் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அவருக்கு அந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறாரோ அதுக்கு என்ன வேணுமோ அந்த மாடல் மட்டும் என்ன பண்ணுறோம், நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவர் எப்போ லாகின் பண்ணிட்டு உள்ளே போகிறாரோ அப்போதான் அந்த டேஷ்போர்ட் மாடல் என்ன பண்ண போகிறோம், நம்ம டவுன்லோடே பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு டைமில் எப்போ ஒரு சேட்டுங்கிறது கிளிக் பண்ணுறாரோ அப்போதான் சேட் மாடல் என்ன பண்ண போகிறோம், நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். நம்ம எத்தனை பேர் வந்து facebook.comக்குள்ள ஆட் செக்ஷனுக்குள்ள போயிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே முடியாது. ஓகே, அப்போ அப்படி ஒருத்தருக்கு எதுக்கு நம்ம ஆட்ஸ் மாடலோட ஒரு ப்ரௌசர்ல எப்போ தான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஸோ எப்போ ஒருத்தர் ஆட் செக்ஷனுக்குள்ள போறாரோ அப்போ மட்டும் என்ன டவுன்லோட் பண்ணா போதும், ஆட்ஸ் மாடலில் டவுன்லோட் பண்ணா போதும். ஸோ இதுதான் நம்ம ஃபீச்சர்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேசி லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, என்ன கான்செப்ட் இது, லேசி லோடிங். பை டிஃபால்ட்டா ஆங்குலர் வந்து என்ன லோடிங்ல ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈகர் லோடிங்ல ஒர்க் ஆகும். ஈகர் லோடிங்னா என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை போட்டு நீங்க என்டர் பண்ணும்போதே இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான என்டையர் மாடல்ஸை அவங்களோட ப்ரௌசர்ல டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் என்ன, ஈகர் லோடிங். அதே இது சின்ன சின்ன மாடலை டிவைட் பண்ணிட்டு ஆன் டிமாண்ட்ல நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதான் என்ன, லேசி லோடிங். இது மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அசின்கோஸ் லோடிங் சொல்லிட்டு அதை நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த ரூட் மாடல்ல நம்ம பண்டில் பண்றோம்ல, இந்த ரூட் மாடல்ல பண்டில் பண்றது எல்லாமே என்ன லோடிங்ல தான் ஒர்க் ஆகும் சொல்லிட்டீங்கன்னா ஈகர் லோடிங்ல தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இதுதானே டாப் மோஸ்ட், இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ண முடியும். இதை தாண்டி ஒரு ரூட் மாடலை விட்டுட்டு நான் இன்னொரு சைல்டு மாடல் எடுத்து டவுன்லோட் பண்ண போறோம் அப்படின்னா அது என்ன முடியாது. அப்போ ஒரு அப்ளிகேஷன் லோட் ஆகும்போதே
அவங்களோட ப்ரௌசர்ல நம்ம டவுன்லோட் பண்ண போறது என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ரூட் மாடல் நீங்க என்னெல்லாம் பண்டில் பண்ணி வச்சிருக்கீங்களோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ அதான் சொன்னேன், ஒரு மீடியம் லெவல் அப்ளிகேஷன் வரைக்கும் நீங்க இந்த ஒரு மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கோடு வந்து ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கும். ஸோ அதை நீங்க யூசரோட ப்ரௌசர்ல டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது. பட் அதே ஒரு ஹை அண்ட் அப்ளிகேஷன் போகும்போது நீங்க ஒரே ஒரு மாடல் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஈகர் லோடிங் தானே. அப்போ ப்ரௌசர்ல போட்டு என்டர் பண்ணும்போது அது என்ன ட்ரை பண்ணும், அந்த ஒட்டுமொத்த கோடையும் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணும். இட் வில் டேக் டைம். ஓகே, நிறைய பேர் ஆங்குலர்ல வந்து பிகினிங்ல ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சார் என்னோட அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகுதுக்கு மட்டும் நிறைய டைம் எடுத்துக்கிறது. ஆனா ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து எனக்கு சீக்கிரம் அடுத்த பேஜ்லாம் எனக்கு சீக்கிரமா வந்துருது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா ரீசன் இதுதான். ஏன்னா இவ்வளவு பெரிய பண்டில் டவுன்லோட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுது, அது டைம் எடுத்துக்கிறது. ஒன்ஸ் பண்டில் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ப்ரௌசர்ல இருந்து அந்த பண்டில் இருந்து தான் கோட் என்ன ஆக போகுது, எக்ஸிட் ஆக போகுது. அதுக்கடுத்து எல்லாமே ஸ்பீடா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா லோட் ஆகிற டைம் எடுக்கிறதுங்கிறது ஒரு டிராபேக் தானே. ஓகே, ஸோ அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஈகர் லோடிங் விட்டுட்டு என்ன லோடிங் யூஸ் பண்ணணும், லேசி லோடிங் யூஸ் பண்ணணும். ஓகே, பை டிஃபால்ட்டா இந்த ரூட் மாடல் அப்படிங்கிறது என்ன கைண்ட் ஆஃப் லோடிங், ஈகர் லோடிங் தான். ஈகர் லோடிங்கிறது எந்த விதமான இதையும் செக் பண்ணாம என்னோட அப்ளிகேஷன் ஓபன் பண்ண உடனே நான் ஒரு பண்டில் என்ன பண்ணுவேன், டவுன்லோட் பண்ணுவேன். அதான் என்ன, ஈகர் லோடிங். ஸோ ரூட் மாடல்ல நீங்க பண்டில் பண்றது எல்லாமே என்ன கைண்ட் ஆஃப் லோடிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் ஈகர் லோடிங். ஓகே ரைட். ஸோ அதுதான் இந்த ரூட் மாடல் நீங்க நிறைய வெயிட் என்ன பண்ணிட்டே போகக்கூடாது, ஆட் பண்ணிட்டே போகக்கூடாது. ஸோ மீடியம் லெவல் அப்ளிகேஷன் வரைக்கும் ஓகே. பட் அதுக்கு அடுத்து ஹை அண்ட் அப்ளிகேஷன் போச்சு அப்படின்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். ஸோ இப்போ வரைக்கும் 2 மாடல்ஸ் பார்த்துட்டோம். ஒன்று என்ன, கோர் மாடல். இன்னொன்று என்ன, ரூட் மாடல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லிட்டீங்கன்னா ஃபீச்சர் மாடல். நம்ம பேசணும்ல, என்னோட அப்ளிகேஷன் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இதோட லைனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 லைன்ஸ் கிட்ட போயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சின்ன சின்னதாக என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே தனியாக பிரிச்சு எடுத்து யூசர் மாடல்னு சொல்லிட்டு மாத்திடுவோம். ப்ராடக்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் தனியாக பிரிச்சு எடுத்து ப்ராடக்ட் மாடல் சொல்லிட்டு மாத்திடுவோம். பேமெண்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து என்ன மாடல்ல மாத்திடுவோம், பேமெண்ட் மாடல் சொல்லி மாத்திடுவோம். ஓகே, பட் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நீங்க டிவைட் பண்ணா கூட அட் எண்ட் ஆஃப் த டே இந்த ரூட் மாடல் வந்து என்ன பண்ணணும், நீங்க சொல்லணும் என்கிட்ட இப்படி ஒரு மாடல் இருக்கு, இதை இந்த டைம்ல என்ன பண்ணுங்க, லோட் பண்ணுங்க. ஈகர் லோடிங்ல பண்ணாம எதில் பண்ணுங்க, இப்படி ஒரு யூஆர்எல் பார்த்து வரும்போது இந்த மாடல் என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு மாடல் இருக்குங்கிறது யாருக்கு தெரியாது, ஆங்குலருக்கு தெரியாது. ஓகேவா, ரைட். ஸோ அது என்ன மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் ஃபீச்சர் மாடல். என்ன மாடல், ஃபீச்சர் மாடல். ஃபீச்சர்ல FEATURE ஃபீச்சர். ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பண்டில் பண்றோம்ல நம்மளோட அப்ளிகேஷனோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும், அதனால அந்த மாடல் பேர் என்ன, ஃபீச்சர் மாடல். ஓகேவா. இது போக இன்னொரு மாடல் இருக்கு ஷேர்ட் மாடல்னு சொல்லிட்டு, அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஓகே, எத்தனை டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு, 4. என்னெல்லாம், கோர் மாடல், மாடல், ஃபீச்சர் மாடல், ஷேர்ட் மாடல். ஷேர்ட் மாடல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் மல்டிபிள் மாடல்ஸ் பிட்வீன்ஸ்ல காமனா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த காமன் ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்க ஒவ்வொரு மாடல்லையும் எழுதுறதுக்கு பதிலாக தனியா ஒரு ஷேர்ட் மாடல் எழுதிட்டு அதை வந்து இந்த பக்கம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் என்ன, ஷேர்ட் மாடல். இதை பத்தி நம்ம ப்ராக்டிக்கலா லாஸ்டா நம்ம பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ அப்போ வர்ற ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாடலோட வரும். அந்த மாடல் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ரூட் மாடல் சொல்லிட்டு இருக்கோம். ஜென்ரலி அதோட பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பேரெல்லாம் மாற்றணுமான்னு சொல்லிட்டீங்கன்னா மாற்றிக்கலாம். பட் இங்கே மாற்றினீங்க அப்படின்னா எங்கே இம்போர்ட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணியிருக்கணும், மாற்றிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் main.tsல இங்கேயே வந்து என்ன பண்ணியிருக்கணும், மாற்றிருக்கணும். ஸோ மாற்றுறது தேவையில்லாத வேலை, அதில் நம்ம பண்ண வேண்டாம். பேர் இப்படி இருந்தா என்ன, ஈவன் இந்த பேரே நம்மளுக்கு ப்ரௌசர் வரப்போறது இல்லை, இப்படி தான் என்ன ஆக போகுது, ப்ரௌசருக்கே வரப்போகுது. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மாடல் தான் இருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா we can create multiple models also. ஓகே சரி, இது எப்படி நம்ம மாடல்னு சொல்றோம், ஓகே இது எப்படி எதனால வந்து இது மாடல்னு சொல்றோம், ஏன் இதே காம்பனன்ட் என்னால சொல்ல முடியாதா, இந்த பேரு மட்டும் டாட் மாடல்னு வச்ச உடனே இது என்னவா மாறிடலன்னு சொல்லிட்டீங்கன்னா மாடுலா மாறிடல. அப்ப எப்படி இது மாடுலா மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணிருக்கு பார்த்தீங்களா, இந்த டெக்கரேட்டர் தான் இந்த கிளாஸை ஒரு ஆங்குலர் மாடல் கிளாஸ் என்ன பண்ணுது, மாத்துது. ஓகே யோசிச்சு பாருங்க, இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஜெனரல் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸ், அப்படிதானே, ஜெனரல் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸ் தானே இது. அப்போ ஒரு ஜெனரல் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸ் ஃபைல ஒரு ஆங்குலர் ஸ்டஃப்டு மாடல் கிளாஸா யார் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆக்ட் என்ஜி மாடல் அப்படிங்கிற இந்த டெக்கரேட்டர் தான். ஓகே, அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ டெக்கரேட்டர். டெக்கரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
இட் லீட்ஸ் த கரண்ட் கிளாஸ். உங்களோட கிளாஸ் எப்படி ப்ரொசீட் ஆகணும், உங்களோட கிளாஸ் எப்படி பிஹேவ் ஆகணும், ஓகே, உங்களோட கிளாஸ் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த டெக்கரேட்டருக்குள்ள தான் இருக்க போகுது. ஓகேயா? அப்போ டெக்கரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்க சொல்லியிருக்க பாருங்க. உங்களோட கிளாஸ் எப்படி ப்ரொசீட் ஆகணும், உங்களோட கிளாஸ் எப்படி லீட் ஆகணும் அப்படின்னு சொல்றது இல்லாம யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த டெக்கரேட்டர் தான். அப்போ மாடலுக்கு ஒரு டெக்கரேட்டர் இருக்கு. அந்த டெக்கரேட்டர் நேம் என்ன? @ng மாடல். பாருங்க, இந்த @ng மாடல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை இந்த டெக்கரேட்டரை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்க இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க? @angular/core அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க? இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க நோட் மாடல்ஸ்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? இங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அது ஃபுல் இது காமிக்கல. பட் இங்க பாருங்க, ஈக்குவல்குள்ள இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நோட் மாடல்ஸ்குள்ள இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க? எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க இம்போர்ட் பண்ற போறது எல்லாமே எங்க தான் இருக்க போகுது? நோட் மாடல்ஸ்குள்ள தான் இருக்கும். ஈவன் நாளைக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி பண்ணா கூட அது இங்க வந்து ஸ்டோர் ஆகி இங்க இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த கோர் மாடல்ஸ் எல்லாமே இந்த நோடு மாடல்ஸ்குள்ள இருந்து தான் என்ன ஆக போகுது? நம்மளுக்கு சர்வ் ஆக போகுது. ஓகே, அப்போ இந்த @ng மாடல் அப்படிங்கிற டெக்கரேட்டரை வச்சு தான் இந்த கிளாஸை ஒரு மாடல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்குலர் ஸ்டஃப்டு மாடல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஓகே, இந்த டெக்கரேட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டெக்கரேட்டர்ங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ரெகுலர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். டெக்கரேட்டர் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் ரெகுலர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் லீட்ஸ் அவர் கரண்ட் கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸை வந்து லீட் பண்றதே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரு தான்? அந்தந்த டெக்கரேட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். காம்பனன்ட் சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் இருக்கு பாருங்க. இது மாதிரி அவுட்புட், இன்புட், ஒர்க் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டெக்கரேட்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்போ டெக்கரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் கிளாஸ் எப்படி ப்ரொசீட் ஆகணும், எப்படி லீட் ஆகணும், அந்த கிளாஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எதுக்குள்ள தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டெக்கரேட்டருக்குள்ள தான் இருக்க போகுது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டெக்கரேட்டர் வேற, இந்த கிளாஸ் வேற கிடையாது. ஏன்னா பாருங்க, இந்த பக்கம் செமிகோலனே வைக்கல. செமிகோலன் வச்சா தானே அந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ செமிகோலனே வைக்கல பாருங்க. அப்போ இங்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே தான் என்ன ஆகுது? எண்ட் ஆகுது. எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். டெக்கரேட்டர் வேற, கிளாஸ் வேற கிடையாது. ஓகே, இந்த கிளாஸோட சேர்ந்து தான் என்ன? இந்த டெக்கரேட்டர். ஓகேவா? அப்போ ஒரு நார்மல் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸை ஆங்குலர் ஸ்டஃப்டு கிளாஸா மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டெக்கரேட்டர் வேணும்? @ng மாடல் அப்படிங்கிற டெக்கரேட்டர் வேணும். ஓகேவா? அது மாதிரி ஒரு நார்மல் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸை ஒரு ஆங்குலர் ஸ்டஃப்டு காம்பனன்ட் கிளாஸா மாற்றணும் அப்படின்னா என்ன டெக்கரேட்டர் வேணும்? @காம்பனன்ட் அப்படிங்கிற டெக்கரேட்டர் வேணும். ஓகே, ரைட். ஸோ இந்த டெக்கரேட்டருக்குள்ள ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம். அப்படிதானே? ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தானே பாஸ் பண்ணியிருக்கோம். கல்லிபிளிசர் ஸ்டார்ட் ஆகி கல்லிபிளிசர் க்ளோஸ் ஆகி ஈக்குவலன்ட் வேல்யூ பேர்ல தான் ஆயிருக்கு, டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, அப்போ ஒரு டெக்கரேட்டருக்குள்ள ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆர்குமெண்டா நம்ம பாஸ் பண்றோம்ல. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் மெட்டா டேட்டா ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம HTML ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருப்போம். HTML அப்படிங்கிறத போயிட்டு ஹெட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டா டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். மெட்டா டேட்டா என்ன அப்படின்னா என்ன? இந்த பேஜை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், மெட்டா கீவேர்ட், மெட்டா ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அது மாதிரி இந்த கிளாஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட், இந்த மெட்டா டேட்டாக்குள்ள என்ன இருக்க போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெட்டா டேட்டா ஆஃப் த கிளாஸ். பாருங்க, கிளாஸ் எம்டியா தான் இருக்கு. பட் இது ஒரு பவர்ஃபுல்லான ஆங்குலர் மாடியூல் கிளாஸ்னு சொல்றோம். அப்போ இதை யார் ப்ரொசீட் பண்றாங்க, யார் லீட்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த டெக்கரேட்டரும் இந்த டெக்கரேட்டருக்குள்ள இருக்கிற இந்த மெட்டா டேட்டாவும் தான். நம்ம சொல்றோம்ல மாடியூல் அப்படின்னா பண்டில் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் அவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. அப்போ சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்துட்டு பண்டில் பண்றதுக்கு பதிலாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல செப்பரேட்டா என்ன பண்ண போறோம்? நம்ம பண்டில் பண்ண போறோம். அதுதான் இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கீ இருக்கு? டிக்ளரேஷன்ஸ். அதோட டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னது? அது அரே. அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இதுல வந்து சர்டைன் திங்ஸ் வந்து நம்ம பண்டில் பண்ண போறோம். என்ன பண்டில் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையான வேவ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிக்ளரேஷன்ஸ் தான் வந்து என்ன பண்ண போறோம்? பண்டில் பண்ண போறோம். மோஸ்ட்லி என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா காம்பனன்ட்ஸாக தான் இருக்க போகுது. காம்பனன்ட் அப்படிங்கிறது 100% வேவ் ரிலேட்டட் திங் தானே. ஓகே, ஒரு டாட்டா ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வரனா கூட எப்படி தான் எடுத்து வர போறோம்? காம்பனன்ட் எடுத்துட்டு வரோம். ஓகே, அது மாதிரி நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு தேவையான வீவ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்தையுமே நான் பண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த மாடலோட டிக்ளரேஷன்ஸ்குள்ள போய் தான் என்ன பண்ணணும்? பண்டில் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இம்போர்ட்ஸ். நீங்க இந்த இடத்துல ஒரு வியூ யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வியூக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் மாடல்ஸோட சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா
அந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே இந்த இம்போர்ட்ஸ்குள்ள தான் என்ன பண்ணணும், நீங்க பண்டில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த இடத்துல ஒரு லாகின் ஃபார்ம் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லாகின் ஃபார்முக்குள்ள எனக்கு எதோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஃபார்மோட ஹெல்ப் தேவைப்படுது. அப்போ அந்த ஃபார்ம் எதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபார்ம்ஸ் மாடலுங்கிறதுக்குள்ள தான் இருக்கும். அப்போ அந்த மாடல் நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இம்போர்ட்ஸ்குள்ள பண்டில் பண்ணியிருக்கணும். இங்க என்ன நீங்க இம்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ, இங்க என்ன மாடல்ஸ் நீங்க இம்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதை தான் இந்த டிக்ளரேஷன்ஸ்குள்ள உங்களால யூஸ் பண்ண முடியும். இங்க நீங்க பண்டில் பண்ணாம அதுக்குள்ள இருக்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை இந்த டிக்ளரேஷன்ஸ்குள்ள உங்களால என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ண அந்த காம்பனன்ட்க்கு எனக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் தேவைப்படுதோ அந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்க என்ன பண்ணுவேன், பண்டில் பண்ணுவேன். அப்போ இம்போர்ட்ஸ்குள்ள நம்ம என்ன மட்டும் தான் பண்டில் பண்ண போறோம், the further dependency models. ஓகேவா? இந்த ஃபர்தரா இந்த வியூக்கு தேவையான ஃபர்தர் டிபெண்டன்சி மாடல்ஸ் என்ன பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ண போறோம். வியூக்கு மட்டும் இல்ல, என்னோட அப்ளிகேஷனுக்கே எனக்கு ஒரு மாடல் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதை கூட நான் இங்கே தான் என்ன பண்ண போறேன், பண்டில் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், வியூக்கு தேவையான மாடல்ஸும் இதுக்குள்ள தான் இருக்க போகுது. அப்போ வியூக்கு தேவையான மாடல், என்னோட அப்ளிகேஷனுக்கு தேவையான ஃபர்தர் டிபெண்டன்சி மாடல்ஸ் அது எல்லாமே எங்க தான் இருக்க போகுது, இம்போர்ட்ஸ்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, பை டிஃபால்ட்டா என்ன இருக்குது, ப்ரௌசர் மாடல். அப்போ இந்த ப்ரௌசர் மாடலுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ஆப் காம்பனன்ட்ல யூஸ் பண்ணிருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நம்ம என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. அப்ப அந்த ப்ரௌசர் மாடலுங்கிறது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஈகர் லோடிங்ல இந்த மாடல் தான் உங்களோட ப்ரௌசர்ல என்ன ஆகும், டவுன்லோட் ஆகும். அப்போ உங்களோட ஆங்குலர் அப்ளிகேஷன்ஸ்க்கும் அந்த ப்ரௌசருக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும், இல்லை சம்திங் ஒரு ஒரு இந்த பூட்ஸ்ட்ராப் ப்ராசஸ் செட் பண்ணணும்ல, ஸோ அது எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. அந்த கோட் எல்லாமே இதில் தான் இருக்கும், இந்த ப்ரௌசர் மாடலில் தான் இருக்கும். ஓகே, ஸோ யூசர் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த கோடை நம்ம மாற்றி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ரௌசர்ஸுக்கும் வேற வேற கோடை என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஒரு ப்ரௌசரில் கிக் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த அப்ளிகேஷன் அந்த ப்ரௌசர்ல பீஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு, இந்த ப்ரௌசர் மாடலுக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா? அப்போ டிக்ளரேஷன்ஸ் என்ன பண்டில் பண்ண போறோம், அப்ளிகேஷன் தேவையான வியூ ரிலேட்டட் திங்ஸ் மோஸ்ட்லி என்னவா தான் இருக்க போகுது, காம்பனன்ட்ஸா தான் இருக்கட்டும். பட் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபியூச்சர்ல நம்ம கஸ்டம் பைப்ஸ் கிரியேட் பண்ணுவோம், கஸ்டம் டைரக்டரிஸ் கிரியேட் பண்ணுவோம், அது எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்க போகுது. ஓகே, இம்போர்ட்ஸ்ல என்ன பண்டில் பண்ண போறோம், அப்ளிகேஷன் தேவையான ஃபர்தர் டிபெண்டன்சி மாடல். ஓகே, வியூக்கு மட்டும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், வியூக்கு மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் தேவையான ஃபர்தர் டிபெண்டன்சி மாடல்ஸ் எல்லாமே எங்க இருக்கணும், இம்போர்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொவைடர்ஸ் பாருங்க, எம்டிஆர். ஓகே, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல நம்ம சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்ப்போம், ஆங்குலர் சர்வீசஸ் சொல்லிட்டு. அந்த சர்வீஸ் எல்லாமே நம்ம எங்க பண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ப்ரொவைடர்ஸ்ல தான் பண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நம்மளோட அப்ளிகேஷன்ல எது ரூட் காம்பனன்ட்டோ அதை சொல்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம், பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு கீயை யூஸ் பண்றோம். இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற கீ ரூட் மாடல்ல மட்டும்தான் இருக்கும், வேற எந்த மாடல்லையும் இருக்காது. ஏன்னா ஒரு ரூட் காம்பனன்ட் அப்படிங்கறத நீங்க எங்க இருந்து தான் சொல்ல முடியும், ரூட் மாடல்ல இருந்து தான் சொல்ல முடியும். இன்னொரு சைல்ட் மாடல்ல போயிட்டு இதுதான் என்னோட ரூட் காம்பனன்ட் சொல்லிட்டு உங்களால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இந்த பூட்ஸ்ட்ராப்ங்கிற கீ எந்த மாடல்ல மட்டும்தான் இருக்கும், ரூட் மாடல்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த ரூட் மாடல்ல மட்டும் என்ன இருக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்காது. இங்க இருக்கா, எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிற ஒரு கீ மட்டும் எங்க இருக்காது, ரூட் மாடல்ல இருக்காது. இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கீ எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, பை டிஃபால்ட் ஆங்குலர்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன். ஓகே, காம்பனன்ட் அண்ட் மாடல்ஸ் எல்லாமே இல்லை, இட்ஸ் ஸ்டாண்ட் அலோன். அப்படின்னா அந்த மாடலுக்குள்ள என்ன நீங்க பண்டில் பண்ணிருக்கீங்களோ அது பை டிஃபால்ட்டா அந்த மாடல்ல மட்டும்தான் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அந்த காம்பனன்ட்குள்ள நீங்க என்ன கோட் வச்சிருக்கீங்களோ பை டிஃபால்ட்டா அந்த கோட் அந்த காம்பனன்ட்ல மட்டும்தான் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அந்த காம்பனன்ட் தாண்டியோ இல்லாட்டி இந்த மாடலை தாண்டியோ என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஓகே, அப்போ நான் ஒரு மாடல் வச்சிருக்கிறேன், அந்த மாடலுக்குள்ள என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் இன்னொரு மாடல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, அந்த மாடல்ல நீங்க நிறைய பண்டில் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, இதை எதெல்லாம் நான் இந்த மாடலை விட்டு நான் வெளியில யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே எல்லாத்தையும் இந்த பக்கத்துல வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கீ கொடுத்து இந்த அரேக்குள்ள நீங்க சொல்லணும், இதெல்லாம் இந்த மாடலையும் யூஸ் பண்ண போறேன், இந்த மாடலை விட்டு வெளியிலையும் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ரூட் மாடல்ல மட்டும் என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, பிகாஸ் திஸ் இஸ் த டாப் மோஸ்ட் ஒன், இதுதான் எங்க இருக்கு, எல்லாத்துக்கும் மேல இருக்கு. இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வேற எங்கேயுமே என்ன பண்ண போறது இல்ல, இந்த மாடல் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு சைல்ட் மாடல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறது இல்ல, இன்ஜெக்ட் பண்ண போறது இல்ல. அப்படிதானே, சைல்ட் மாடல் எடுத்து ஒரு பேரண்ட் மாடல் என்ன பண்ணலாம், நீங்க ரூட் மாடல்ல இன்ஜெக்ட் பண்ணலாம். பேரண்ட்ல இருந்து எடுத்துட்டு கொண்டு போயிட்டு எப்படி சைல்ட்ல கொடுக்கும், கான்செப்டே இந்த லாஜிக்கே கிடையாது, ரைட்?
அதனால எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எங்க மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரூட் மாடல் மட்டும் கிடையாது. ஓகே, புரியுதுல? ரைட், சொல்லுங்க. டிக்ளரேஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான வியூ ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே பண்டில் பண்றதுக்காக டிக்ளரேஷன்ஸ். இம்போர்ட்ஸ் ஃபர்தர் டிபெண்டன்சி மாடல்ஸ் எல்லாத்தையுமே பண்டில் பண்றதுக்காக இம்போர்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வியூல எனக்கு ஒரு மாடலோட சப்போர்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாடல் எங்க பண்டில் பண்ணிருக்கோம்? நீங்க இந்த இம்போர்ட்ஸ்குள்ள பண்டில் பண்ணிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ப்ரொவைடர்ஸ் எதுக்காக? ஆங்குலர் சர்வீஸ் எல்லாத்தையுமே பண்டில் பண்ணுங்க. அப்பா நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. மறுபடியும் நானே கொஸ்டின் கேட்டு சொல்லுங்க. ப்ரொவைடர்ஸ் எதுக்காக? ஆங்குலர் சர்வீஸ் எல்லாமே பண்டில் பண்றதுக்காக. பூட்ஸ்ட்ராப் எதுக்காக? ரூட் காம்பனன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக. ஓகே, அது எதுல மட்டும்தான் இருக்கும்? பூட்ஸ்ட்ராப்ங்கிறது ரூட் மாடல் மட்டும் தான் இருக்கும், மற்ற மாடல்ல இருக்காது. ஓகே, எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எதுல மட்டும் இருக்காது? ரூட் மாடல்ல மட்டும் இருக்காது. மற்ற மாடல்ல இருக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இருக்கும். வேணும்னா என்ன பண்ணிக்க போறீங்க? யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாடல் இருக்கிறத இந்த மாடல் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் தேவையில்லை. இந்த மாடல்ல எனக்கு 5 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அதுல 2 ஃபங்க்ஷனாலிட்டி இந்த மாடலை தாண்டி நான் வெளியில யூஸ் பண்ண போறோம்னா அதை நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து எல்லாமே ப்ராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்ம லாஸ்ட்ல தான் பார்ப்போம். நான் சொன்னல, ஒரு மீடியம் லெவல் அப்ளிகேஷன் வரைக்கும் எத்தனை மாடல் இருந்தா போதும்? ஒரு மாடல் இருந்தா போதும். அதனால நம்ம கடைசி வரைக்கும் இந்த ஒரு மாடல் வச்சுட்டு இந்த ஒரு மாடல் மட்டும் இருந்தது அப்படின்னா அது என்ன லோடிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈகர் லோடிங் தான். பேஜ் லோட் ஆகும்போது என்ன ஆயிடும்? அது டவுன்லோட் ஆயிடும். ஸோ ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுங்கிறது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். அந்த ஷாப்பிங் அட் அப்ளிகேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த டைம்ல இந்த மாடல் நம்ம சின்ன சின்னதாக என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி அதை லேசி லோடிங்காக மாற்றலாம். அது வரைக்கும் எத்தனை மாடல் தான் யூஸ் பண்ண போறோம்? ஒரு மாடல் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளதான் அந்த அப்ளிகேஷன் தேவையான எல்லாமே என்ன பண்ணி வச்சிருப்போம்? நம்ம பண்டில் பண்ணி வச்சிருப்போம். அதே இது நான் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் மாடல்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்கிட்ட ரூட் மாடல்னு ஒன்று இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் மாடல்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்? நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதை நீங்கள் யூசர் மாடல்னு எடுத்துக்கோங்க, இதை பேமெண்ட் மாடல்னு எடுத்துக்கோங்க, இதை கார்ட் மாடல்னு எடுத்துக்கோங்க, இல்லை கேட்டகரி மாடல்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ யூசர் மாடலுக்குள்ள யூசர் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ், யூசர் ரிலேட்டட் சர்வீசஸ், யூசர் ரிலேட்டட் ரவுட்டிங் எல்லாமே எங்க இருக்க போகுது? யூசர் மாடலுக்குள்ள இருக்குது. ப்ராடக்ட்ஸ் மாடலுக்குள்ள ப்ராடக்ட் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ், ப்ராடக்ட் ரிலேட்டட் சர்வீசஸ், ப்ராடக்ட் ரிலேட்டட் ரவுட்டிங்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது ப்ராடக்ட்ஸ் மாடல். பட் எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா சின்ன சின்னதா டிவைட் பண்ணா கூட இங்க வந்து நீங்க சொல்லணும் என்கிட்ட என்ன இருக்கு, இப்படி எல்லாம் மாடல்ஸ் இருக்கு, இதை இந்தந்த டைம்ல என்ன பண்ணுங்க? டவுன்லோட் பண்ணுங்க. எப்போ யூசர் வந்து ப்ராடக்ட்ஸ்னு ஒரு யூஆர்எல் பாத்துக்குள்ள போறாரோ அப்போ ப்ராடக்ட்ஸ் மாடல் என்ன பண்ணுங்க? டவுன்லோட் பண்ணுங்க. எப்போ யூசர் வந்து பேமெண்ட் சொல்லிட்டு ஒரு பாத்துக்குள்ள போறாரோ அப்போ என்ன மாடல் டவுன்லோட் பண்ணுங்க? பேமெண்ட் மாடல் டவுன்லோட் பண்ணுங்க. இது என்ன லோடிங்? ஆன் டிமாண்ட்ல டவுன்லோட் பண்றோம்ல, இது என்ன லோடிங்? லேசி லோடிங். ஈகல் லோடிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு? எல்லாமே டவுன்லோட் ஆயிருக்கு. இந்த இந்த எல்லா மாடல்ஸுமே இதுக்குள்ளதான் இருந்திருக்கும். அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ரைட். ஸோ தான் டெக்கரேட்டர். ஒரு மாடலோட டெக்கரேட்டர் நேம் என்ன? @ng மாடல். மாடலோட டெக்கரேட்டர் நேம் என்ன? @ng மாடல். அதுல என்னென்ன மெட்டாடேட்டா ப்ராப்பர்ட்டி இருந்தது சொல்லுங்க? டிக்ளரேஷன், இம்போர்ட்ஸ், ப்ரொவைடர்ஸ், எக்ஸ்போர்ட். ஓகேவா? ரைட். ஸோ அதான் இதுக்குள்ள சொல்லியிருப்பேன். ஒரு டைம் என்ன பண்ணிக்கோங்க? வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டாங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த டெக்கரேட்டருக்குள்ள ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்கோம்ல, அதான் என்ன? மெட்டாடேட்டா. விச் மீன்ஸ் இந்த கிளாஸ் எப்படி ப்ரொசீட் ஆகணும், லீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த டெக்கரேட்டருக்குள்ள தான் இருக்க போகுது. அதான சொல்றோம், இந்த மாடலோட டிக்ளரேஷன், இந்த மாடல்ஸோட பண்டில்ஸ். ஓகே, ஸோ அந்த டெக்கரேட்டருக்குள்ள பாஸ் பண்ற அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்றோம். இப்போ காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் காம்பனன்ட் கிளாஸோட மெட்டாடேட்டா. விச் மீன்ஸ் இந்த கிளாஸ் எப்படி ப்ரொசீட் ஆகணும், லீட் ஆகணுங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்கரேட்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். நான் சொன்னல டைரக்ட் யூஸ், காம்பனன்ட், ஆக்டிவ் இன்புட், அவுட்புட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். டெக்கரேட்டர் எல்லாமே என்ன சிம்பிள்ஸோட தான் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டர் நேமுக்கு முன்னாடி ஒரு @சைனோட தான் வரும். ஓகே, ரைட். ஸோ மேல நீங்க பாத்தீங்கல்ல இந்த இடத்துல @angular/core, @angular/platform browser, இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசின அதே கோர் மாடல்ஸ் தான். அந்த கோர் மாடல்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதானே ஃப்ரேம் ஒர்க்னாலே அதானே
What is framework? Collections of libraries with some standard structure. So the node models குள்ள இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், libraries அப்படின்னு சொல்றோம். இல்ல at அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரது எல்லாமே என்ன சொல்லிருக்கீங்கன்னா இட்ஸ் angular related thing. ஓகேவா? at angular சொல்லிட்டு வருது. மற்றது எல்லாமே என்ன சொல்லிருக்கீங்கன்னா இட்ஸ் a third party related thing. ஓகே ரைட். ஸோ அதான் உள்ளுக்குள்ள சொல்லியிருப்பேன், ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மாடல்னா என்ன சொல்ற ஐடியா கிடைச்சதா? சரி, இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா காம்பனண்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ கண்ட்ரோலிங் ஒன் ஆர் மோர் செக்ஷன்ஸ் ஆன் அவர் ஸ்கிரீன் ஆர் வியூ இஸ் கால்ட் காம்பனண்ட். நம்மளோட வியூல நம்மளோட ஸ்கிரீன்ல ஒன் ஆர் மோர் செக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்னா அதை எது வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண போறோம்? காம்பனண்ட் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண போறோம். ஓகே, எனக்கு இப்படி ஒரு ஹெடர் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ஹெடர் நம்ம காம்பனண்ட் வழியா தான் எடுத்துட்டு வர முடியும். எனக்கு இப்படி ஒரு மெனு வேணும் அப்படின்னா அந்த மெனுவை நம்ம எது வழியா தான் எடுத்து வர முடியும்? காம்பனண்ட் வழியா தான் எடுத்து வர முடியும். ஓகே, ஒரு காம்பனண்ட் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஃபைல்ஸ் இருக்க போகுது? 3 ஃபைல்ஸ் இருக்க போகுது. HTML, CSS and TS. HTML-க்குள்ள அந்த காம்பனண்ட்டுக்கு என்ன வியூ வேணுமோ அந்த வியூ மட்டும் தான் என்ன பண்ணி வச்சிருக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா HTML ஹெட் பாடிங்கிற டேக்லாம் என்ன பண்ணிருக்க கூடாது, போட்டிருக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ இண்டிவிஜுவல் நியூ பேஜ். அது என்ன கிடையாது, ஒரு புது பேஜ் கிடையாது. ஹெட்டருங்கிறது ஒரு பேஜுக்குள்ள யூஸ் பண்ண போற ஒரு போர்ஷன் தான், அது ஒரு புது பேஜ் கிடையாது. ஸோ அதனால மறுபடியும் அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, HTML ஹெட்டுங்கிற டேக் எல்லாம் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஹெட்டருங்கிறது எண்ட் ஆஃப் த டே இண்டெக்ஸ்டால் HTML தான் வந்து விழ போகுது. அப்ப இண்டெக்ஸ்டால் HTML ஆல்ரெடி என்ன இருக்கு, நம்மளுக்கு அந்த கோட் ஸ்னிப்பர்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால அந்த காம்பனண்டோட HTML-ல அந்த காம்பனண்ட்டுக்கு என்ன வியூ வேணுமோ அந்த வியூ மட்டும் தான் எக்ஸாக்டா என்ன பண்ணி வச்சிருக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ஸ்டைல்ஸை நீங்க வேணும் அப்படின்னா அந்த காம்பனண்ட்குள்ள மட்டும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா குளோபலா எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க போய் எழுதிக்கலாம், போயிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? நான் ஒரு ஸ்டைல வந்து இந்த காம்பனண்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன், இந்த காம்பனண்ட் எங்கேயுமே நான் வெளியில யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னா எங்க எழுதிக்கோங்க, அந்த காம்பனண்டோட CSS எழுதிக்கோங்க. ஏன்னா அங்க எழுதுற ஸ்டைல்ஸ் அந்த காம்பனண்ட்ல மட்டும்தான் ப்ரொபகேட் ஆகும், அதை தாண்டி வெளியில என்ன ஆகாது, அது ப்ரொபகேட் ஆகாது. அதனால அந்த காம்பனண்ட்ல மட்டும் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா CSS அதுல மட்டும் எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த TypeScript ஃபைல். ஓகே, ஸோ எதுக்காக இந்த TypeScript ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு வியூ இருக்குல்ல, ஆல்ரெடி என்ன இருக்கு நம்ம கிட்ட ஒரு வியூ இருக்கு. இந்த வியூல சம்திங் ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ் நடந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் காமிக்கணும்ல. ஸோ அந்த கோடு எல்லாமே எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த TS ஃபைலுக்குள்ள தான் இருக்குது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த காம்பனண்டோட ப்ரெசன்டேஷன் லாஜிக்ஸ் எல்லாமே எங்க இருக்க போகுது அப்படின்னா இந்த TypeScript-குள்ள தான் இருக்கு. ஓகே, ப்ரெசன்டேஷன் லாஜிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா we are something presenting on our browser, right? ஏதோ சம்திங் நம்ம ப்ரௌசர்ல என்ன பண்றோம், நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். இங்கே எப்படி தானே ஏதோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்ப இங்க வந்துட்டு இந்த நீங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிற அதுக்குண்டான கோட் அந்த காம்பனண்டோட TS-ல தான் இருக்கும். ஓகே, நான் இந்த இடத்துல போயிட்டு நான் மவுஸ் ஓவர் பண்றேன், இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா ஒரு காம்பனண்ட் எனக்கு ஓப்பன் ஆச்சுல்ல. அப்ப கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு காம்பனண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு உண்டான கோட் அந்த காம்பனண்டோட TS-குள்ள தான் இருக்கும். இப்போ காம்பனண்டோட பிரசன்டேஷன் லாஜிக்ஸ் எல்லாமே எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்க இருக்கணும், TS-குள்ள தான் இருக்கும். இந்த TypeScript ஃபைலுக்குள்ள ஓகே, இந்த காம்பனண்டோட TS ஃபைலுக்குள்ள எந்த காரணத்தை கொண்டும் காம்பனண்டோட சரி ஆங்குலர் அப்ளிகேஷன்ஸ் கூட பிசினஸ் லாஜிக் வந்து இருக்கவே கூடாது. ஓகே, TypeScript-ல என்ன லாஜிக் மட்டும் தான் இருக்கணும், பிரசன்டேஷன் லாஜிக் மட்டும் தான் இருக்கும். பிரசன்டேஷன் லாஜிக்னா என்ன, பிசினஸ் லாஜிக்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நான் கால்குலேட்டர் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நம்மளோட காம்பனண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் என்ன நம்மளோட காம்பனண்ட். இந்த காம்பனண்டோட UI-ல வந்துட்டு நான் 2ன்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணா இங்க எனக்கு 2 எடுத்துட்டு வந்ததா, இது பிரசன்டேஷன் லாஜிக். சம்திங் என்ன பண்றோம், நம்ம ஸ்கிரீன்ல வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஏதோ சம் லாஜிக்ஸ் எழுதுறோம், அதான் என்ன பிரசன்டேஷன் லாஜிக். மறுபடியும் நான் அந்த இடத்துல வந்து பிளஸ்ன்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணா இங்க என்ன வந்துச்சு, எனக்கு பிளஸ் வந்துச்சு. மறுபடியும் 2ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்றேன், எனக்கு 2 இந்த பக்கம் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் அவங்க ஹேண்டில் பண்றாங்கல்ல, 2 + 2ன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பண்றாங்கல்ல, அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பிசினஸ் லாஜிக். ஓகே, அப்ப இந்த ஸ்கிரீன்ல என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஓகே, இந்த ஸ்கிரீன்ல நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் என்ன பிரசன்டேஷன் லாஜிக். இந்த ஸ்கிரீன் பின்னாடி ஒரு ஆக்ஷன் நடக்குதுல்ல, அது என்னது பிசினஸ் லாஜிக். அப்ப ஆங்குலரோட காம்பனண்டோட TypeScript ஃபைல்ல அந்த ஃபைல்ல என்ன லாஜிக் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல என்ன ஆக்ஷன் நடக்குதோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு உண்டான பிரசன்டேஷன் லாஜிக் மட்டும் தான் இதுல இருக்கணும், காம்பனண்டோட TypeScript ஃபைல்ல இருக்கணும். அப்ப நான் அதை கால்குலேட் பண்ற இந்த பெர்சன்டேஜ் இந்த பிசினஸ் லாஜிக்லாம் நான் எங்க எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எல்லாமே ஒரு சர்வீசஸ்லாம் எழுதணும். ஆங்குலர் சர்வீசஸ் சொல்லி பார்த்தோம்ல, அந்த சர்வீஸ் எல்லாம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் சர்வீஸ் சொல்லிட்டு தனியா ஒரு சர்வீஸ் வச்சுட்டு அந்த இடத்துல do add, do mul,
டூ சப், டூ டிவ்னு சொல்லிட்டு அந்த கால்குலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருப்போம், பிசினஸ் லாஜிக் எல்லாமே எழுதி வச்சிருப்போம். நான் இங்க இருந்து 2+2 சொல்லி கொடுத்துட்டு இந்த ஈக்குவல்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த சர்வீஸ்க்குள்ள இருக்க ஒரு மெத்தட் என்ன பண்ணிடணும், நீங்க கால் பண்ணிடணும். கால் பண்ணும்போது அதுக்கு தேவையான இன்புட் எல்லாம் கொடுத்துடணும். என்ன ஆட் பண்ண போறீங்கன்னா 2 நம்பர் என்ன பண்ணிருக்கணும், பாஸ் பண்ணிருக்கணும். அந்த சர்வீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 2 இன்புட்டை வாங்கி சம் லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் என்ன பண்ணுவோம், காம்பனண்ட்டுக்கு அனுப்பிச்சுடும். மறுபடியும் அந்த காம்பனண்ட் வந்த டேட்டா வாங்கி ப்ரௌசர் அழகா என்ன பண்ணணும், 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷோ பண்ணணும். ஓகேயா? அப்ப நம்மளோட அப்ளிகேஷனோட பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாமே எங்க தான் இருக்கணும், சர்வீஸ்ல தான் இருக்கணும். பிரசன்டேஷன் லாஜிக் மட்டும் தான் எங்க இருக்கணும், ஏஎஸ் குள்ள இருக்கணும். ஓகேயா? பிரசன்டேஷன் லாஜிக் அப்படின்னா அந்த யூஐல பிரசன்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்டஃப் வேணுமோ அந்த ஸ்டஃப் மட்டும் தான் காம்பனண்டோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல்ல இருக்கணும். ஓகே ரைட். ஸோ ஒரு காம்பனண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ரெகுலர் டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ் ஃபைல். அப்படிதானே? என்ன பண்ணியிருக்கோம், சும்மா ஒரு கிளாஸ் போட்டு கிளாஸ் நேம் போட்டு டைட்டில்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது என்ன ஃபைல், ஒரு ரெகுலர் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல். இந்த ரெகுலர் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலை ஒரு ஆங்குலர் ஸ்டஃப்டு கிளாஸ் ஃபைலா மாத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெக்கரேட்டர் வேணும். அந்த டெக்கரேட்டர் நேம் தான் என்ன, ஆட் காம்பனன்ட் சொல்லிட்டு. தம்பி தூங்கக்கூடாதுமா, எனக்கே பயங்கர தூக்கம் வருது. ஓகே, ஸோ ஒரு ஜென்ரல் டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ் ஃபைல ஒரு ஆங்குலர் ஸ்டஃப்டு கிளாஸ் ஃபைலா மாத்தணும் அப்படின்னா என்ன டெக்கரேட்டர் வேணும், ஆட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் வேணும். அதான் அந்த பக்கம் என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டெக்கரேட்டர் எங்க இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆங்குலரோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இந்த கோர் மாடியூல்ஸ் உள்ள இருக்கும். அங்கிருந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். ஸோ ஆட் காம்பனன்ட் அப்படிங்கிற டெக்கரேட்டர் உள்ளுக்குள்ள அசிஸ்ல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? என்னென்ன மெட்டாடேட்டா ப்ராப்பர்ட்டி இருக்கு, இந்த மெட்டா ஆப்ஜெக்ட்ல என்னென்ன மெட்டாடேட்டா ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா செலக்டர், டெம்ப்ளேட் யூஆர்எல், ஸ்டேட் யூஆர்எல்ஸ். ஓகேவா? இந்த செலக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த காம்பனண்ட்டை வியூ லெவல்ல நீங்க எப்படி கால் பண்ணிக்கிற போறீங்க அப்படிங்கறத சொல்றதுதான் என்ன இந்த செலக்டர் அப்படிங்கிறது. ஓகே, the selector tells our Angular application that how we are going to call this component in our view. ஓகே, இந்த வியூல வேற ஏதோ வியூல இந்த செலக்டர் இந்த காம்பனண்ட்டை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிட போறீங்க அப்படிங்கிறது தான் என்ன இந்த செலக்டர். என்ன நேம் கொடுத்துருக்கோம், ஆப் ஐஃபன் ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க இந்த இடத்துல இந்த செலக்டர்ங்கிறது ஆல்மோஸ்ட் லைக் ஏ சிஎஸ்எஸ் செலக்டர். இப்போ சிஎஸ்எஸ் செலக்டர்ல ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுத போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுத போறோம்னு வச்சுக்கோங்க. செலக்டர் எப்படி இருக்கும், ஜஸ்ட் பி டேக், அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல்ஸ். கரெக்டா? இதே இது நான் ஒரு கிளாஸுக்கு ஸ்டைல் எழுத போறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதியிருப்போம், டாட் வச்சுட்டு கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைல் எழுதியிருப்போம். இதே இது நான் ஒரு அட்ரிபியூட்டுக்கு ஸ்டைல் எழுத போறோம் அப்படின்னா ஒரு அட்ரிபியூட்டுக்கு ஸ்டைல் எழுத போறோம் அப்படின்னா என்னது, சிஎஸ்எஸ் வீடியோ பார்க்கலையா, ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேவா? ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள என்ன அட்ரிபியூட்டோ அந்த அட்ரிபியூட் நேம். ஓகே, உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன அட்ரிபியூட்டோ அந்த அட்ரிபியூட் நேம் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த அட்ரிபியூட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ஸ்டைல்ஸ் என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். இதே செலக்டார் தான் இங்கேயே நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுத போறோம் அப்படின்னா எந்த நோட்டேஷனுமே கிடையாது. அப்படிதானே? டேரக்டா என்ன எலமெண்ட் நேமோ அந்த எலமெண்ட் நேம். நான் ஒரு கிளாஸுக்கு எழுத போறேன், ஸ்டைல் எழுத போறோம் அப்படின்னா என்ன நோட்டேஷன் யூஸ் பண்றோம், டாட் நோட்டேஷன் யூஸ் பண்றோம். நான் ஒரு அட்ரிபியூட்டுக்கு ஸ்டைல் எழுத போறேன்னா என்ன நோட்டேஷன் யூஸ் பண்றோம், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றோம். அதே தான் இந்த பக்கம். இந்த காம்பனண்ட்டை நீங்க வியூல அஸ் எ எலமெண்டா கால் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த நோட்டேஷனும் வேண்டாம். ஜஸ்ட் நீங்க என்ன எலமெண்ட் நேம் சொல்லி கால் பண்ண போறீங்களோ அந்த நேம் மட்டும் கொடுத்துருங்க. அதனாலதான் இந்த ஆப் ஐஃபன் ரூட் அப்படிங்கிறத இட்ஸ் ரூட் காம்பனண்ட் அப்படின்னால index.html கால் பண்ணியிருக்கேன். எப்படி கால் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அஸ் எலமெண்டா கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே இது நான் அந்த பக்கம் இப்போ டாட்னு சொல்லி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னால இந்த ஆப் ஐஃபன் ரூட்டுங்கிறத எலமெண்டா கால் பண்ண முடியாது. எப்படி கால் பண்ணணும், கிளாஸா கால் பண்ணணும். ஒரு டிவ் டாகோ பேராகிராஃப் டாகோ போட்டு கிளாஸ் ஈக்குவல் டு ஆப் ஐஃபன் ரூட்னு சொல்லிட்டு கால் பண்ணாதான் இந்த காம்பனண்ட் எனக்கு அந்த பக்கம் என்ன ஆகும், எனக்கு ரெண்டர் ஆகும். இதே இது நான் அந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காம்பனண்ட்டை அஸ் ஆட்ரிபியூட்டா கால் பண்ணாதான் எனக்கு இந்த காம்பனண்ட் என்ன ஆகும், ரெண்டர் ஆகும். ஏதோ ஒரு டிவ் டேக் ஏதோ ஒன்று போட்டு அதில் போயிட்டு ஆப் ஐஃபன் ரூட்டுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கணும். ஆட் பண்ணி தான் அந்த காம்பனண்டோட இன்ஸ்டன்ஸ் எனக்கு அங்கே என்ன ஆகும், கிடைச்சிடும். அப்போ இந்த செலக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா
how we are going to call this component in our view. நம்மளோட viewல அந்த component எப்படி கால் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றதா என்ன செலக்டர். ஓகே, அப்ப எப்படிலாம் கால் பண்ணலாம்? as a element, as a class, as a attribute. நோட்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி கால் பண்ணணும்? எலமெண்ட். எலமெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் ஒரு HTML எலமெண்ட் மாதிரி என்ன பண்ணிருங்க, கால் பண்ணிருங்க. பாருங்க, ஒரு டேக் ஓப்பன் பண்ணி ஒரு டேக் க்ளோஸ் பண்ணிருக்கோம்ல, அப்படிதானே இருக்கு, ரைட்? ஸோ அந்த மாதிரி கிளாஸ் இருந்துச்சுன்னா எப்படி வரும், ஆட்ரிபியூட் இருந்துச்சுன்னா எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இதனால தான் இந்த ஆப் ஐஃபன் ரூட் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கால் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே சேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்கேயே வந்து என்ன பண்ணணும், நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது தேவையில்லாத வேலை, அதனால அப்படியே விட்டுருவோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு மெட்டாடேட்டால? டெம்ப்ளேட் யூஆர்எல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த காம்பனன்ட் தேவையான வியூவை நீங்க எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைல் பாத் என்ன பண்றோம், நம்ம ஆட் பண்றோம், ரிலேட்டிவ் பாத். ஓகேவா? இந்த டிஎஸ் ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ சேம் டைரக்டரி அப்படிங்கிறதுக்காக // அதே டைரக்டரியில என்கிட்ட app.component.html ஒரு ஃபைல் இருக்கு. அங்கதான் அந்த காம்பனன்ட்டோட டெம்ப்ளேட் என்ன பண்ணிருக்கேன், நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா என்ன டெம்ப்ளேட் யூஆர்எல். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டைல் யூஆர்எல். டெம்ப்ளேட் யூஆர்எல் பாருங்க, ஜஸ்ட் ஒரு பாத்தை மட்டும் கொண்டு வரதுக்காக ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கோம். ஸ்டைல் யூஆர்எல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துருக்கோம். மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு காம்பனன்ட்டுக்கு ஒரு வியூ தான் இருக்க முடியும், ஒரு ஃபைல்ல தான் வியூ இருக்க முடியும். பட் ஸ்டைல்ஸ் நீங்க எத்தனை ஃபைல்ஸ்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அரே கொடுத்து உள்ளுக்குள்ள கமா செப்பரேஷன்ஸ்ல நீங்க எவ்வளவு ஃபைல்ஸ்னாலும் என்ன பண்ணிக்க முடியும், அடுத்து ஃபைல்ஸ் இருந்தா கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதனாலதான் இந்த ப்ராப்பர்ட்டி நேமே பாருங்க, இதை டெம்ப்ளேட் யூஆர்எல் சொல்றோம், இதை ஸ்டைல் யூஆர்எல்ஸ் சொல்றோம். ஓகேவா, ரைட். ஸோ இவ்வளவுதான். இப்போ இந்த காம்பனன்ட் வியூ லெவலில் எப்படி கால் பண்ணிக்கிற போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப் ஐஃபன் ரூட்னு கால் பண்ண போறோம், அஸ் எலமெண்டா கால் பண்ண போறோம். இதோட டெம்ப்ளேட் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், இதோட ஸ்டைல்ஸ் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த காம்பனன்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஒரு காம்பனன்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. ஓகே, ஒரு காம்பனன்ட்டுக்கு எப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா இந்த காம்பனன்ட்டோட செலக்டர் வியூல டைரக்டிவா ரெண்டர் ஆகும்போது, வியூல டைரக்டிவா ரெண்டர் ஆகும்போது. அப்போ வாட் இஸ் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுக்கு முன்னாடி டெக்கரேட்டர்னு சொல்லி பார்த்தோம்ல, அது வேற. இப்போ என்ன பார்க்குறோம், டைரக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டைரக்டிவ்ஸ் இருக்கு. டெம்ப்ளேட் டைரக்டிவ் ஆர் காம்பனன்ட் டைரக்டிவ், ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ், ஆட்ரிபியூட் டைரக்டிவ். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இது என்ன டைரக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் டெம்ப்ளேட் டைரக்டிவ் ஆர் காம்பனன்ட் டைரக்டிவ். ரெண்டு பேர் சொல்லி எதனாலும் சொல்லலாம். ஓகே, ஏன் இந்த டெம்ப்ளேட் டைரக்டிவ் ஆர் காம்பனன்ட் டைரக்டிவ் சொல்றோம் அப்படின்னா, ஏன் டெம்ப்ளேட் டைரக்டிவ் சொல்றோம் அப்படின்னா because it's going to render a template. இந்த இடத்துல தான் இந்த காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு கிடைக்க போகுது. நேற்று போட்டு காமிச்சேன்ல, எனக்கு ஹெட்டர் இங்கே வரணும், ஃபூட்டர் இங்கே வரணும், லெஃப்ட் மெனு இங்கே வரணும், ப்ராடக்ட் லிஸ்ட் இங்கே வரணும்னு சொல்லிட்டு, அப்போ அந்தந்த இடத்துல அந்தந்த காம்பனன்ட்டோட செலக்டரை நீங்க டைரக்டா கால் பண்ணும்போது தான் அந்த காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ் அந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுது, உங்களுக்கு உட்கார போகுது. எப்படி நீங்க பேராகிராஃப் டேக் பீன்னு போட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் கிரியேட் ஆச்சு, மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு என்ன கிரியேட் ஆச்சு, ஒரு பேராகிராஃப் கிரியேட் ஆச்சு. எப்படி பிங்கிற ஒரு டேக் போட்ட உடனே ஒரு போல்டு உங்களுக்கு கிடைச்சது, ரைட்? ஸோ அது எல்லாமே HTML, இட்ஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ். ப்ரௌசருக்கு ஆல்ரெடி தெரியும் பிங்கிற டேக் போட்டால் இதை நான் போல்ட் பண்ணி காமிக்கணும், பிங்கிற டேக் போட்டால் நான் வந்து இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே கொஞ்சம் ஸ்பேஸோட கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆப் ஐஃபன் ரூட்னு சொல்லி பார்த்தோன்னே ப்ரௌசருக்கு தெரியுமா? தெரியாது. ஆப் ஐஃபன் ரூட் ஏதாவது HTML எலமெண்ட் இருக்கா? தெரியாது. அப்போ ஆங்குலர் தான் சொல்லும் ஆப் ஐஃபன் ரூட்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல என்கிட்ட ஒரு 3 ஃபைல் இருக்கு, அந்த 3ஐயும் ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணிருங்க, கொண்டு வந்து உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலர் தெரியும். ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ் வந்துட போகுது. அப்போ வாட் இஸ் காம்பனன்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் HTML, ஸ்டைல் ஷீட் அண்ட் TS, இந்த 3 சேர்ந்து எனக்கு ஒரு வியூ வரும். அந்த வியூவை தான் நம்ம என்ன சொல்றோம், காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ் சொல்றோம். அப்போ இந்த கூகுள் டிரைவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஹெடர் காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ், இதுதான் லெஃப்ட் மெனு காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ், இதுதான் ஸ்டோரேஜ் காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டோரேஜ் காம்பனன்ட் அப்படின்னா எனக்கு இந்த பக்கத்தில் ஒரு கிளவுட் ஐக்கான் இருக்கணும், ஓகே, இந்த இடத்துல கீழே ஒரு ப்ராக்ரஸ் பார் இருக்கணும், பை ஸ்டோரேஜ் இங்க பட்டன் இருக்கணும், இது எல்லாமே HTML இருந்து வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் ஷீட், இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து 10 GB மேலே போச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல வந்துடணும்னு சொல்லிட்டு என்ன எழுதியிருப்பாங்க, ஸ்டைல் எழுதியிருப்பாங்க. இவர் எவ்வளவு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டேட்டா எங்கேருந்து வந்திருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஒரு API இருந்து வந்திருக்கும். அதை டைப் ஸ்கிரிப்ட்ல ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து தான் எடுத்து என்ன பண்றாங்க, இந்த இடத்துல
காமிக்கிறாங்க. இவர் இவ்வளோ ஜிபியில் இவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணிட்டாரு, பர்சன்டேஜில் 87 MB ஜிபி என்ன பண்ணிட்டாரு, பர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டாரு, இவர் யூஸ் பண்ணிட்டாரு. அப்போ இந்த மூணும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்னவா கிடைக்குது, ஒரு இன்ஸ்டன்ஸா கிடைக்குது. அதுதான் என்ன, இந்த காமன் இன்ஸ்டன்ஸ். மூணுமே இங்க இருக்கு பாத்தீங்களா, வியூ இருக்கு, பிரசன்டேஷன் லாஜிக் இருக்கு, அண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ ஒரு காம்பனண்ட்டுக்கு எப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காம்பனண்ட்டோட செலக்டர் வியூவில் டைரக்டிவா ரெண்டர் ஆகும்போது, அது அஸ் எலமெண்டா இருக்கலாம், அஸ் ஆட்ரிபியூட்டா இருக்கலாம், அஸ் கிளாஸா இருக்கலாம். இந்த செலக்டர் வேல்யூ வியூவில் ஏதோ ஒரு இடத்துல ப்ரௌசர்ல லோட் ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே அந்த காம்பனண்ட்டோட இன்ஸ்டன்ஸ் என்ன ஆயிடும், கிரியேட் ஆயிடும். எங்க வந்து அந்த காம்பனண்டோட இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும், விச் மீன்ஸ் எங்க வந்து சிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த செலக்டர் வியூல டைரக்டிவா கால் பண்ணிருக்கீங்கல்ல, அதோட இன்னர் HTML. இன்னர் HTML என்ன, இந்த ஓப்பன் டேக் என் டேக் நடுவில் இருக்க போர்ஷன் தான் என்ன, இன்னர் HTML. இப்போ இங்க வந்து தான் இந்த H1 டேக் வந்து உட்கார்ந்துருக்கும். ஓகே, பாருங்க, நான் ப்ரௌசர்ல காமிக்கிறேன். அதுக்கு மேல வச்சு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து நான் ப்ரௌசர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, ஆப் ஐகான் ரூட்னு சொல்லிட்டு இருக்கா, கீழே க்ளோஸ் ஆயிருக்கா, அந்த எலமெண்ட்டுக்கு இன்னர் HTML தான் வந்து என்ன இருக்கு, நம்மளோட காம்பவுண்டோட இன்ஸ்டன்ஸ் வந்து உட்காந்துருக்கு. இப்போதைக்கு ஒரே ஒரு H1 டேக் தான் வச்சிருக்கோம், அதனால அது அப்படியே இருக்கு. சப்போஸ் இதுக்குள்ள ஏதாவது வந்து ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த இடத்துல லோடிங் டாட் டாட் சொல்லி வச்சிருக்கேன். இதுக்குள்ள ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பை டிஃபால்ட்டா ஓவர்ரைட் பண்ணுது. பட் இதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். பட் டிஃபால்ட் பிஹேவியர் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு காம்பனண்டோட டைரக்டிவோட இன்னர் HTML ஏதாவது டேட்டா இருந்தது அப்படின்னா, அந்த காம்பனண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது அதை ஓவர்ரைட் பண்ணி என்ன பண்ணிடும், உட்கார வச்சிடும். அப்போ என்னால் இந்த லோடிங் டாட் டாட்டுங்கிறத எப்போ வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த காம்பனண்ட் இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிற வரைக்கும் என்னால் பார்க்க முடியும். ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணிடும், ஓவர்ரைட் பண்ணிடும். அதனால தான் நான் லோடிங் டாட் டாட் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ பார்க்கறதுக்கு அந்த காம்பனண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிற வரைக்கும் நம்மளால ப்ரௌசர் என்ன பார்க்கலாம், லோடிங் டாட் டாட் சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குனு இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்போது ஓவர்ரைட் ஆகும். ஸோ பாருங்க, நான் ஃபைல வந்து சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அதுக்குள்ள வந்துருச்சா, சரி, பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். தெரிஞ்சுதா, லோடிங்கிறது வந்துட்டு போச்சா. அப்ப அந்த லோடிங்கிறது எது வரைக்கும் உங்களால தெரியும், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிற வரைக்கும் உங்களால பார்க்க முடியும். ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க அந்த டின்னர் வச்சு வந்து என்ன பண்ணிடும், ரைட். சொல்லுங்க, ஒரு காம்பவுண்டுக்கு எப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், எப்ப இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு காம்பனண்ட்டுக்கு எப்ப இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், மூச்சு விட்டு சொல்லி கொடுத்தேன். எப்ப கிரியேட் ஆகும், ஒரு காம்பவுண்டோட செலக்டர் வியூல டைரக்டிவா ரெண்டர் ஆகும்போது எப்ப கிரியேட் ஆகும் சொல்லுங்க. இப்போ அது காம்பவுண்டோட செலக்டர் வியூல டைரக்டிவா ரெண்டர் ஆகும்போது, நீங்க உங்க அப்ளிகேஷன்ல 100 காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் ப்ரௌசருக்கு வரும்போது 100 காம்பவுண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுமானா கிரியேட் ஆகாது. ஸ்கிரீன்ல நீங்க எந்தெந்த காம்பனண்டோட செலக்டரை டைரக்டிவா கால் பண்ணிருக்கீங்களோ அந்தந்த காம்பனண்ட்டுக்கு தான் என்ன கிரியேட் ஆயிருக்கும், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இங்க பாருங்க, இந்த கூகுள் டிரைவ் எடுத்துக்கோங்க, மறுபடியும் அதே தான். இந்த ஸ்கிரீன்ல நான் என்னென்ன காம்பனண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணியிருக்கேன், ஹெடர் காம்பனண்ட், லெஃப்ட் மெனு காம்பனண்ட், ஸ்டோரேஜ் காம்பனண்ட், சஜஸ்டட் லிஸ்ட் காம்பனண்ட், மை டிரைவ் காம்பனண்ட், இந்த 5 காம்பனண்ட் தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஷேர்ட் வித் மீ காம்பனண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்குமானா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்காது. நான் எப்போ ஷேர்ட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றேனோ அப்போதான் இந்த இடத்துல சஜஸ்டட் லிஸ்ட் காம்பனண்ட்டை மை டிரைவ் காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன காம்பனண்ட்டை லோட் பண்ணுவேன், ஷேர்ட் வித் மீ காம்பனண்ட்டை லோட் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல அந்த ஆப் ஐஃபன் ஷேர்ட் வித் மீ ஸ்லாஷ் ஆப் ஐஃபன் ஷேர்ட் வித் மீங்கிற காம்பனண்ட் வந்து என்ன ஆகும், லோட் ஆகும். அப்போதான் எனக்கு ஷேர்ட் வித் மீ காம்பனண்ட் இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், கிரியேட் ஆகும். இப்போ பேக் டு நான் மை டிரைவ் போறோம்னு வச்சுக்கோங்க, ஷேர்ட் வித் மீ காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல எதை லோட் பண்றேன், மை டிரைவ் காம்பனண்ட்டை லோட் பண்றேன். ஓகே, அப்போ அட் த டைம் இந்த ஸ்கிரீன்ல நம்மளால மேக்ஸிமம் எத்தனை காம்பனண்ட் தான் பார்க்க முடியுது, 5. எங்க 1 இதெல்லாம் இருக்குல்ல, கால் பண்ணும்போது இது இருக்குப்பா. அட் த டைம் இந்த ஸ்கிரீன்ல நம்மளால எத்தனை காம்பனண்ட் பார்க்க முடியுது, 5 காம்பனண்ட். நீங்க 100 காம்பனண்ட் கிரியேட் பண்ணிருந்தா கூட 100ஓட வியூயும் ப்ரௌசருக்கு எடுத்து வந்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஹோம் பேஜ் போறீங்கன்னா ஹோம் பேஜில் நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் இருக்கும். ஹோம் பேஜுக்குள்ள லாகின் பேஜ், ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எல்லாம் வச்சிருக்குமா, வச்சிருக்க மாட்டோம். எப்போ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போறீங்களோ அங்கதான் என்ன இருக்கும், உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ரைட். அது மாதிரி
ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு எப்பெல்லாம் ஒரு காம்பவுண்டோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல எந்தெந்த காம்பவுண்டோட செலக்டாரெல்லாம் நீங்க கால் பண்ணியிருக்கீங்களோ அந்த காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் என்ன கிரியேட் ஆகும், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ காம்பவுண்டோட இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த கிளாஸுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாடூல் காம்பனன்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நியூ த கிளாஸ் டைம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போறது இல்லை. ஏன்னா இது எனக்கு எப்படி வேண்டாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா வேண்டாம். இந்த காம்பவுண்டோட இன்ஸ்டன்ஸ்ங்கிறது எனக்கு எப்படி வேணும்னா ஒரு வியூவா வேணும். ஓகே ரைட். இப்போ பாருங்க, இதுல ஒரு கன்செப்டா எழுதுறேன். எழுதிட்டு உள்ள போயிட்டு ஒரு கன்சோல் லாக் console.log off அப்படின்னு சொல்லிட்டு root component instance created அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த காம்பவுண்டுக்கு இந்த கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன கால் ஆயிடும், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். அப்ப இந்த ஆப் ஐஃபன் ரூட் அப்படிங்கிறத நான் index.html கால் பண்ணியிருக்கேன்னா உடனே இந்த கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுமா, கிரியேட் ஆகும்போது எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கும், கால் ஆயிடும். நான் போய் செக் பண்றேன் எனக்கு கால் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கன்சோல் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியுதா, என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதே இது நான் இந்த index.html இருந்து இந்த ஆப் ஐஃபன் ரூட் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த காம்பவுண்ட் எங்கேயாவது நம்ம கால் பண்ணியிருக்குமா, வியூல எங்கேயுமே கால் பண்ணல. அப்போ அதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்குமா, இன்ஸ்டன்ஸே கிரியேட் ஆயிருக்காது. ஓகே, ஸோ நான் போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இன்ஸ்டன்ஸே கிரியேட் ஆகல. ரூப் ஆப் ஐஃபன் ரூட்டுங்கிறது நீங்க எங்கேயுமே ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சிச்சு, நம்மளுக்கு எரர் வந்துச்சு. ஓகேயா, அப்போ ஒரு காம்பவுண்ட்டை வியூல எங்க நீங்க கால் பண்றீங்களோ அப்பதான் அந்த காம்பவுண்டுக்கு என்ன கிரியேட் ஆகும், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ஸ்டன்ஸ், ஒரு காம்பவுண்டோட இன்ஸ்டன்ஸ்னா என்ன, அது மாடல் பா. காம்பவுண்டோட இன்ஸ்டன்ஸ்னா என்ன, காம்பவுண்டோட இன்ஸ்டன்ஸ்னா என்ன, காம்பினேஷன் ஆஃப் HTML, TypeScript and CSS. ஓகேவா, புரியுதுல என்ன சொல்றேன்ட்டு, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க திருப்பி. சரி, ஸோ ஒரு காம்பவுண்டோட இன்ஸ்டன்ஸ்னா என்ன, காம்பினேஷன் ஆஃப் HTML, TypeScript and CSS. ஒரு காம்பவுண்டுக்கு எப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், அந்த காம்பவுண்டோட செலக்டாரை வியூல எங்க நம்ம டைரக்டிவா ரெண்டர் பண்ணிருக்கோமோ அங்கதான் என்ன கிரியேட் ஆகும், அப்பதான் என்ன கிரியேட் ஆகும், காம்பவுண்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். காம்பவுண்டோட இன்ஸ்டன்ஸ் எங்க வந்து ஹூக் ஆகும், எங்க வந்து ரெண்டர் ஆகும், எங்க வந்து உட்காரும், வியூல எங்க வந்து உட்காரும், அந்த காம்பவுண்டோட செலக்டர் வியூல ஒருத்தரத்துல டைரக்டிவா யூஸ் பண்ணிருப்போம். அந்த டைரக்டோட இன்னர் HTML வந்து தான் அந்த காம்பவுண்டோட இன்ஸ்டன்ஸ் என்ன இருக்கும், உட்கார்ந்துருக்கும். நம்ம சொல்லுவோம்ல document.getElement.id இன்னர் HTML ஈக்குவல் டு சொல்லிட்டு, ஸோ அது மாதிரி அதுக்கு தெரிஞ்சது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா செலக்டார் தான். அப்போ அதோட இன்னர் HTML ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அதோட இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு உட்கார்ந்து. ஓகேவா, புரியுதா ஒரு காம்பவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு, ரைட். சரி, நான் சொன்னதுதான் உள்ளுக்குள்ள இருக்கும். ஒரு டைம் இது என்ன பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனோட வியூ வந்து எத்தனை லேயர் தாண்டி வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வருது, விச் மீன்ஸ் ப்ரௌசருக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரத்தை பார்த்தோம். எத்தனை லேயர் தாண்டி வரும், எத்தனை லேயர், 3 லேயர். லேயர் 1 என்ன, லேயர் 1 என்ன, இந்த பேஸ் index.html. லேயர் 2 என்ன, index.html மேல வர போறது என்ன, அடுத்த லேயர் ரூட் காமெண்ட். அந்த ரூட் காமெண்ட் குள்ள போய் தான் சின்ன சின்ன காமெண்ட் என்ன பண்ண போறோம், நம்ம சொல்ல போறோம். ஓகே, சோ ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்குல்ல அதுதான் index.html வச்சுக்கோங்க. index.html-க்கு அடுத்த லேயரா இந்த கிரே கலர் பேக்ரவுண்ட் என்னது, அது ரூட் காமெண்ட். அந்த ரூட் காமெண்ட் குள்ள தான் இது என்னோட ஹெடர் காமெண்ட், இது என்னோட ஃபுட்டர் காமெண்ட், ஆர்டிகல் காமெண்ட்ஸ், கேட்டகரிஸ், நியூஸ் ஃபீட்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நான் இந்த இடத்துல எதை கால் பண்ணியிருப்பேன் அப்படின்னா என்னோட ரூட் காமெண்ட் குள்ள இருந்து ஆப் ஐஃபன் ஹெடர், ஆப் ஐஃபன் ஃபூட்டர், ஆப் ஐஃபன் ஆர்டிகல், ஆப் ஐஃபன் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம், நம்ம கால் பண்ணியிருப்போம். அப்ப எப்போ என்னோட ரூட் காமெண்ட் ப்ரௌசர் ஃபர்ஸ்ட் index.html ப்ரௌசருக்கு வந்துடும், அது வந்து ஆங்குலரே அனுப்பிச்சு விட்டுரும். ஓகே, இதான் உங்களோட இந்த டோர்வே HTML ஃபைல்னு சொல்லிட்டு ப்ரௌசருக்கு வர ஃபர்ஸ்ட் HTML ஃபைல் என்ன, index.html. அப்ப index.html ஃபர்ஸ்ட் ப்ரௌசருக்கு வந்த உடனே அங்க இருந்து நம்ம எதை லோட் பண்றோம், எதை கால், எந்த காமெண்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம், ரூட் காமெண்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். இந்த ரூட் காமெண்ட் குள்ள தான் நான் நிறைய சைல்ட் காமெண்ட் என்ன பண்ணி வச்சிருப்பேன், லோட் பண்ணிருப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் index.html ப்ரௌசருக்கு வந்த உடனே அது வழியா ரூட் காமெண்ட் அடுத்து எங்க வரும், ப்ரௌசருக்கு வரும். ரூட் காமெண்ட் வந்த உடனே அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன காமெண்ட்ஸ் நீ என்னெல்லாம் கால் பண்ணிருப்பீங்களோ அது எங்க வரப்போகுது,
ப்ரௌசருக்கு வரப்போகுது. புரியுதுல? அதான் சொன்னேன், ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனோட வி வந்து ப்ரௌசருக்கு வரணும் அப்படின்னா எத்தனை லேயர் தாண்டி வரணும்? 3 லேயர் தாண்டி வரணும். பட் இப்போ நம்ம எத்தனை லேயர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 2 லேயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று index.html, அதுக்கு மேல என்ன இருக்கு? ரூட் காமெண்ட். இன்னும் நம்ம அது ரூட் காமெண்ட்குள்ள இருந்து அடுத்தடுத்த காமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் கால் பண்ணல. ஏன்னா இப்போதான் காமெண்ட்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ரைட். ஸோ அதான் உள்ளுக்குள்ள சொல்லியிருப்பேன், செலக்டார்னா என்ன, டெம்ப்ளேட் யூஆர்எல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது போக இதுல இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, டெம்ப்ளேட் யூஆர்எல்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுக்கு பதிலாக டெம்ப்ளேட்னே போட்டுக்கலாம். ஸ்டைல் யூஆர்எல்ஸ்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுக்கு பதிலாக ஸ்டைல்ஸ்னே போட்டுக்கலாம். அப்படின்னா என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நீங்க டெம்ப்ளேட் யூஆர்எல் அப்படின்னா யூ ஹேவ் டு மென்ஷன் த HTML ஃபைல் பாத். அதே இது ஜஸ்ட் நான் டெம்ப்ளேட் அப்படின்னு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான வியூவை இங்கேயே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத டெம்ப்ளேட் யூஆர்ங்கிறது எப்படி மாத்திட்டேன், டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டேன். இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு அதே H1 எடுத்துக்கிறேன். H1ல போயிட்டு வெல்கம் டு ஆங்குலர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ எனக்கு ப்ரௌசருக்கு வரப்போறது இந்த ஃபைல்ல இருந்து வரப்போதா, இல்லாட்டி இந்த வெல்கம் டு ஆங்குலர் ஆப் வரப்போறதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் எனக்கு வரப்போகுது. ரைட். நான் போயிட்டு ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா ப்ரௌசருக்கு என்ன வந்துச்சு, எனக்கு வெல்கம் டு ஆங்குலர் ஆப். பட் ஸ்டில் நம்மளோட HTML என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. பட் நான் இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டேன், டெம்ப்ளேட் சொல்லி கொடுத்துட்டேன். அப்படின்னா மீனிங் என்னன்னா, உங்களோட ஃபைல் சைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, டெம்ப்ளேட் யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு அலர்ட் மெசேஜ் தான் நான் காமிக்க போறேன், ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் வந்து ஒரு ரெட் கலர்ல தான் ஒரு எரர் மெசேஜ் மாதிரி தான் காமிக்க போறோம் அப்படின்னா அது தனியா நீங்க ஃபைல் போட்டாலும் ஓகே. இல்ல ஃபைல் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனியா ஒரு செப்பரேட் HTML ஃபைல் வச்சு தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். பட் இப்படி எழுதுறதுக்கு என்ன இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் நான் ஒரு H1 டேக் கொடுத்து அது கீழே எனக்கு ஒரு பேராகிராஃப் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பேராகிராஃப் போட்டு சரி ஒரு P டேக் போட்டு ஆங்குலர் இன்ட்ரோ அப்படின்னு போட்டு இந்த P டேக்கை நான் க்ளோஸ் பண்றேன். பாருங்க உங்களுக்கு எரர் காமிச்சிச்சு. இந்த எரர் எப்படி சால்வ் பண்றது சொல்லுங்க. கமா போடுவான் பேக் டி பார்த்தோம்ல, ஒரு இடத்துல கூட நான் சொல்லியிருந்தேன் இது எக்ஸாக்டா ஆங்குலர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும், அவங்க வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, மோர் தென் ஒன் லைன் போகுது அப்படின்னா அடுத்தடுத்த லைன் போட்டுச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியல, சிங்கிள் கோட்ஸ்லாம் போட்டு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம், நம்ம பேக் டிக் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹெட்டிங் டேக் வந்து அது கீழே என்ன வந்துருச்சு, ஒரு பேராகிராஃப் வந்துருச்சு. ஓகே. பட் இப்படியும் ஆப்ஷன் இருக்கு. அது மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டோம், இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு வரும்போதே ஒரு HTML ஃபைலோட வந்துடும். அதில் தான் என்ன பண்ண போறோம், நம்ம கோட் எழுத போறோம். தனியாக வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் பைண்ட் பண்றதுக்கெல்லாம் கரெக்டாகவே இருக்கும். ஓகே. ஸோ இதே மாதிரி நான் அரே யூஸ் பண்ணதுக்கு பதிலாக ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கேயே நான் என்ன எழுதிட முடியும், ஸ்டைல்ஸ் எல்லாமே எழுதிட முடியும். ஓகேவா? ஸோ அது வேண்டாம். அதனால எப்பவுமே என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, டெம்ப்ளேட் யூஆர்எல் அப்படிங்கிறதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே மேனுவலா ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு காம்பனண்ட் புதுசாக கிரியேட் பண்ணலாமா? புரிஞ்சிருச்சுல? சொல்லுங்க ஒரு டைம். செலக்டார் என்னது? கைஸ் ஆன்லைன்ல அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. செலக்டார் வாட் இஸ் தட்? இந்த காம்பனண்ட்டை வியூல எப்படி நான் கால் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் என்ன, இந்த செலக்டார். இந்த காம்பனண்ட்டை என்ன பேர் சொல்லி வியூல நான் கால் பண்ண போறேன். டைப்ஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த காம்பனண்ட் எங்கேயா நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸ் வச்சு நீங்க கால் பண்ணிக்கலாம். அப்படிதான் பாருங்க இங்க கால் பண்ணியிருக்கிறோம், ஆப் ஐஃபன் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டைப்ஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த காம்பனண்ட்டை கிளாஸ் கால் பண்ணணும் அப்படின்னா எதை வச்சு கால் பண்ண போறீங்க, கிளாஸ். இதே காம்பனண்ட்டை நான் வியூல HTML கால் பண்ண நினைக்கிறேன். HTMLக்கும் இந்த கிளாஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. கரெக்டா? அப்போ HTML புரிஞ்சது எல்லாமே என்ன, டேக் தான், இல்ல கிளாஸ், இல்ல ஆட்ரிபியூட். அப்போ அதுக்கு புரியுற மாதிரி தான் நம்ம கூப்பிடணும். அதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம், செலக்டார். இந்த செலக்டாரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம், எலமெண்ட், ஆட்ரிபியூட், கிளாஸ். ஓகே. இந்த காம்பனண்ட்டை வியூ லெவல்ல எப்படி கால் பண்ணிக்கிற போறோம் அப்படிங்கிறது தான் என்ன, செலக்டார். டெம்ப்ளேட் யூஆர்எல்ங்கிறது இந்த காம்பனண்ட்டோட வியூவை நான் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் என்ன, டெம்ப்ளேட் யூஆர்எல். ஸ்டைல்ஸ் யூஆர்எல் இந்த காம்பனண்டோட ஸ்டைல்ஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், எந்த ஃபைல்ல இருக்க ஸ்டைல்ஸ் எனக்கு இந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்ன,
ஸ்டைல் யூஆர்எல்ஸ். ஓகே, சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா புதுசாக நம்ம ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆக்சுவலி நீங்கள் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கமாண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிஎல்ஐ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டு என்ஜி ஜென்ரேட் காம்பனண்ட் த காம்பனண்ட் நேம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். எங்க சோர்ஸ்க்குள்ள ஆப்குள்ள, ஏன்னா இங்கே தான் நம்மளோட சோர்ஸ்குள்ள எல்லாமே இருக்க போகுது. ஸோ சோர்ஸ்குள்ள ஆப்குள்ள அதுவே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த 3 ஃபைல்ஸையும் கிரியேட் பண்ணி இந்த கோர்ஸ் நிப்பட்டையும் அதுவே கொடுத்துரும். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பனண்டா நம்ம மேனுவலாவே ஓனா கிரியேட் பண்ணுவோம். அப்படின்னா தான் அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே சிஎல்ஐ வழியா என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம்ல, இதை வச்சு நீங்க தான் இப்போ சொல்லணும். ஓகேவா, சொல்லலாமா? சரி, எங்கே காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும், எந்த ஃபோல்டருக்குள்ள, சோர்ஸ்க்குள்ள ஆப்குள்ள. அதனால அந்த ஆப் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்றேன். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த நேம்ல நான் ஃபோல்டர் என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட காம்பனன்ட். ரூட் காம்பனன்ட் மட்டும் தான் இப்படி வெளியில இருக்கும். மற்ற அடுத்து வர காம்பனன்ட்ஸ் எல்லாமே அந்த காம்பனன்ட்க்கு ஒரு ஃபோல்டர் சொல்லி அதுக்குள்ள தான் ஃபைல்ஸ் இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்கும், எல்லாமே கச்சமுச்சான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த காம்பனன்ட்குள்ள நான் எத்தனை ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா எத்தனை ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும், எத்தனை ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும்? ஒரு காமன்னா எத்தனை ஃபைல் இருக்கணும், 3 ஃபைல் இருக்கணும். ஒரு ஃபைல்னா எப்படி, இந்த ஃபோல்டருக்குள்ள எத்தனை ஃபைல் இருக்கணும், 3 ஃபைல். நேம் சொல்லுங்க என்னலாம் சொல்லிட்டு. HTML ஃபைல், TypeScript ஃபைல், CSS ஃபைல். நேமிங் கன்வென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே இருப்பாருங்க. இந்த காம்பனன்ட்டோட நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப். அதனால அவங்க நேம் எப்படி வச்சிருக்காங்க, app.common.ts, app.common.html, app.common.css வச்சிருக்காங்க. பட் நம்மளோட காம்பனன்ட் பேர் என்ன பேரு, add products. அப்ப நேம் எல்லாமே எப்படி இருக்கணும், add products.ts, component.ts. இதே நேம் தான் எல்லாத்துக்குமே வரப்போகுது. ஜஸ்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நேம் மட்டும் தான் என்ன வேற வேற. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு TS ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து அதே ஃபோல்டர்ல வச்சுட்டு மறுபடியும் நியூ ஃபைல் கொடுத்து add products.component.html அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன ஃபைல் வேணும், CSS ஃபைல், add products.component.css அப்படின்னு சொல்லி கொடுத்து. இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. வேணா நம்ம ஒரு UI வேணா ரெடி பண்ணிட்டோம்னா இது முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு H2 டேக் கொடுத்து add your products here அப்படின்னு சொல்லிட்டு ஒரு H2 ஹெட்டிங் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். இதை ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிங்க. CSS இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த காம்பனன்ட் தேவையான இந்த ஸ்னிப்பட் என்ன பண்ணணும், நீங்க ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு கிளாஸ் தேவைப்படுது. இதே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுது, எனக்கு கிளாஸ் தேவைப்படுது. இந்த கிளாஸோட நேம் கூட பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட காம்பனன்ட் நேம் என்னவோ அந்த நேம் சஃபிக்ஸ்ல காம்பனன்ட். ஏன் அப்படின்னா அப்பனா தான் நீங்க இந்த ரூட் மாடல்ல போயிட்டு பண்டில் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பின்னாடி நம்ம பைப்ஸ் டைரக்டரிஸ்லாம் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். நீங்க சும்மா போயிட்டு ஆப்னு போட்டீங்க மட்டும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது காம்பனண்டா டைரக்டிவா என்னங்கிறதே என்ன ஆகாது, தெரியாது. அதனால ஒரு காம்பனோட கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே எப்படிதான் இருக்கும், கேப்ஸ்ல தான் இருக்கும். கிளாஸோட நேம் இப்படிதானே, ஆட் ப்ராடக்ட். இது ஒரு காம்பனன்ட் அப்படின்னால சஃபிக்ஸ்ல போயிட்டு என்ன கொடுத்துருக்கணும், காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். ஓகேவா, இது ஒரு ஜெனரல் ரெகுலர் டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ். இந்த ரெகுலர் டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ் ஆங்குலர் ஸ்டஃப்டு காம்பனன்ட் கிளாஸா மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், டெக்கரேட்டர் வேணும். டெக்கரேட்டர் நேம் என்ன, ஆட் காம்பனன்ட். ஆட் காம்பனன்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். அப்படிதானே, அட் காம்பனன்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா மேனுவலா போயிட்டு இம்போர்ட் பண்ண வேண்டாம், டைரக்டா இதை டைப் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே ஆட்டோ இன்டெலிஜென்ஸ்ல காமிக்கும். ஒரு என்ட்ரு கொடுங்க, அதுவே என்ன பண்ணிடும், இம்போர்ட் பண்ணிடும். வரல அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்க, மேனுவலா போயிட்டு டைப் பண்ணுங்க. ஏன்னா இது எடிட்டரோட ஃபீச்சர், சம்டைம்ஸ் வரும் சம்டைம்ஸ் வராது. ஓகே, அப்ப இந்த இடத்துல போயிட்டு வாட்ஸ் அவர் டெக்கரேட்டர் நேம், ஆட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ வரல நம்மளுக்கு. அப்பனா என்ன பண்ணி ஆகணும், மேலே மேனுவலா இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்க இருந்து அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிட்டீங்கன்னா அந்த டெக்கரேட்டர் யூஸ் பண்ணலாம். சொல்லுங்க, டெக்கரேட்டர் எப்படி இருக்க போகுது, ஆட் காம்பனன்ட் அப்படிங்கிற ரெகுலர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள என்ன யூஸ் பண்ண போறோம்,
உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? a JavaScript object, that is the metadata of the class. Okay, அப்ப JavaScript object அப்படினால கலிபிஸ் ஓபன் பண்ணி கலிபிஸ் என்ன பண்ணிருக்கேன், க்ளோஸ் பண்ணிருக்கேன். what are the possible keys? என்னென்ன கீஸ்லாம் இருக்கு? selector, template URL, field URL. ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு selector கோலன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டரோட வேல்யூ என்னது? ஸ்ட்ரிங் அரேவா? ஸ்ட்ரிங் அரேவா? ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ரைட். இப்போ இந்த செலக்டர் நேம் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஜென்ரல் நேம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லைட் ஷோ காம்யூனிகேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஸ்லைட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீங்க இப்படி ஸ்லைட் ஷோன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு இதை ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா கால் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம கால் பண்ண ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் HTML வெர்ஷன் 6ல அவங்க ஸ்லைட் ஷோன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டு என்ன ஆகிடும்? கான்ஃபிளிக்ட் ஆகிடும். HTML அது நான் ஸ்லைட் ஷோனா இதை கொண்டு வரேன்னு அது ட்ரை பண்ணும், ஆங்குலர் நான் ஸ்லைட் ஷோனா அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும். ரெண்டு என்ன ஆகிடும்? உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஆகிடும். அதனால இந்த செலக்டார் நேமை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு ஜென்ரல் நேம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை எனக்கு ஸ்லைட் ஷோ தான் வேணும் அப்படின்னு வச்சுங்க அப்படின்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஜென்ரலா ஆப் ஐஃபன் சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஒரு நேம் வச்சிருப்பீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஜென்ரல் நேம் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பட் நம்ம நாளைக்கு CLI வழியா காம்பனன்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி வரும்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப் ஐஃபன்ங்கிற ப்ரிஃபிக்ஸோட தான் வரும். அதனால நம்மளும் எப்படி போயிடலாம், ஆப் ஐஃபன் சொல்லிட்டு போயிடலாம். போயிட்டு ஆப் ஐஃபன் இது என்ன காம்பனன்ட்டோ அந்த காம்பனன்ட்டோட நேமை தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், நீங்க போட்டுக்கணும். என்ன காம்பனன்ட் இது? காம்பனன்ட் இது ஆட் ப்ராடக்ட் காம்பனன்ட். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப் ஐஃபன் ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். நீங்க சும்மா போயிட்டு இந்த இடத்துல மை டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வியூல எங்கேயாவது ஆப் ஐஃபன் மை டெஸ்ட்னு கூப்பிட்டுருப்பீங்க. உங்களுக்கே கொஞ்ச நாள்ல மறந்து போயிடும் இந்த மை டெஸ்ட்ங்கிறது என்ன காம்பனன்ட்னு சொல்லிட்டு. அப்போ புரியுற மாதிரி ஆப் ஐஃபன் ஹெட்டர்னு சொல்லியிருந்தா தான் பார்த்தோன்னே தெரியும் இது என்ன காம்பனன்ட், ஹெட்டர் காம்பனன்ட். ஆப் ஐஃபன் ஃபூட்டர்னு பார்த்தோன்னே தெரியும் என்ன காம்பனன்ட், ஃபூட்டர் காம்பனன்ட் சொல்லிட்டு. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன நேமோ அந்த ரிலவன்ட் நேம் தான் என்ன பண்ணியிருக்கணும், யூஸ் பண்ணிருக்கணும். ரைட். அடுத்து சொல்லுங்க, என்ன மெட்டாடேட்டா ப்ராப்பர்ட்டி? டெம்ப்ளேட் ஆர் டெம்ப்ளேட் URL. ஸோ கொடுத்துட்டு சேம் டைரக்டரிக்குள்ள தான் என்னோட ஃபைல் இருக்கு அப்படின்னால டாட் ஸ்லாஷ். ஸோ ஃபைல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்கே இருக்கு. இதை அப்படியே நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஓகே, வரல அப்படின்னா தப்பா கொடுத்தீங்கன்னா வியூலாண்ட் ஆகாது, வராது. அடுத்து என்ன? ஸ்டைல்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்டைல் URLs. நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஸ்டைல் URLs. ஸ்டைல் URLஸோட டைப் என்ன? அரே. அப்போ அந்த அரேக்குள்ள ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு நான் சொல்லிக்கிறேன் என்னோட CSS எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த காம்பனன்ட்டோட வியூ சொல்லிட்டோம், அந்த காம்பனன்ட்டோட TS நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. காம்பனன்ட் வியூல என்ன இருக்கு? ஜஸ்ட் ஒரு H2 ஹெட்டிங் தான். இப்போ அப்படியே நான் ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணேன் அப்படின்னா இந்த காம்பனன்ட் ப்ரௌசருக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா சொல்லுங்க. ஒரு H2 ஹெட்டிங்கோட ப்ரௌசருக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? guys ஆன்லைன் ஆன்சர் ப்ளீஸ். ப்ரௌசருக்கு வந்திருக்குமா வராதா? வராது சார். வராது. ஏன் வராது? ரூட் காம்பனன்ட் தான் ஃபர்ஸ்ட். index.html நான் சொன்னேன்ல உங்களோட ஆங்குலர் அப்ளிகேஷன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி இந்த index.html கடைசி வரைக்கும் மாறவே கூடாது, இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆங்குலர்ங்கிறது வீவ் எத்தனை லேயர் தாண்டி வரும்? 3 லேயர் தாண்டி வரும். லேயர் 1 என்ன? index.html, அதான் இங்க இருக்கு. லேயர் 2 என்ன? ரூட் காம்பனன்ட். அப்ப லேயர் 3 வேணும்னா நீங்க எங்க போய் கால் பண்ணணும்? ரூட் காம்பனன்ட்ல இருந்து தான் கால் பண்ணணும். அதுக்கு தானே இந்த இமேஜ் காமிச்சேன். லேயர் 1 the background white color, layer 2 the gray color root component. அதுக்குள்ள இருந்து தான் என்ன கிரியேட் பண்ணணும், நீங்க child component. நீங்க இந்த இடத்துல வந்துட்டு app hyphen add product சொல்லி போட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் parent childா, அண்ணன் தம்பி, அப்படிதானே? எத்தனை ரூட் காம்பனன்ட் இருக்கணும்? அப்ப நீங்க போட்டிங்க இன்னொருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகாது. அப்ப இதுக்கு அடுத்து நீங்க கிரியேட் பண்ண போற காம்பனன்ட்ஸ் எல்லாமே இதோட சைல்டா தான் இருக்கணும், ரூட் காம்பனன்ட் சைல்டா தான் இருக்கும். ஓகே, ரைட். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த செலக்டாரை ஒரு டைரக்டிவா இதை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நான் எங்க கால் பண்ணணும்? ரூட் காம்பனன்ட்டோட HTML இருந்து என்ன பண்ணணும்? ஒரு எலமெண்டா கால் பண்ணணும். ஓகே, டைரக்டிவ் அப்படிங்கிறது எப்பவுமே எங்க தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTML தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
3 டைப் ஆஃப் டைரக்டரிஸ் சொல்லி பார்த்தோம்ல, 3 டைப் ஆஃப் டைரக்டரிஸ்மே எங்க தான் இருக்கும்? HTML. ஏன்னா டைரக்டரினாலே மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு அவர் டாம். டெஃபினேஷன் என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு அவர் டாம். ஒவ்வொரு டைரக்டரியும் என்னோட டாமுக்கு என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். என்கிட்ட ஒரு அரே இருக்கு, இதை வச்சு நீங்க லூப் ஆயிருங்க. என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் ட்ரூ ஆனா மட்டும் நீங்க கிரியேட் ஆகுங்க, ஃபால்ஸ் ஆச்சுன்னா கிரியேட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துட்டே இருக்கும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ டைரக்டரிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் டு டாம் அப்படின்னா டாம்ங்கிறது நம்மளோட HTML தானே. அப்போ டைரக்டரிஸ் எல்லாமே எங்க தான் இருக்கணும்? HTML தான் இருக்கும். ரைட். அப்போ இந்த app-add product அப்படிங்கிறத இப்போ நான் எங்க இருந்து ரெண்டர் பண்ணணும்? index.html இல்லாட்டி app-component.html? app-component.html அதான் நம்மளோட ரூட் காம்பனன்ட். அப்ப இங்க போயிட்டு உங்களுக்கு எங்க அந்த v வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு எலமெண்டா கால் பண்ணிக்கோங்க, app-add product/app-add product சொல்லிட்டு. சரி, இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த v ப்ரௌசர் வருமா வராதா? guys answer please. சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த h2 ஹெட்டிங் ப்ரௌசருக்கு வருமா வராதா? வருமா? அதர்ஸ் எஸ் ஆர் நோ சீக்கிரம் சொல்லுங்க. ப்ரௌசர் வருமா வராதா? வரும். வரும். எப்படி வரும்? என்ன பண்ணீங்க? ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுமா? உங்களுக்கு தெரியும் இங்க காம்பனன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆங்குலர் தெரியுமா இங்க காம்பனன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு? ஆங்குலர் தெரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆங்குலர் ஜேசனா கம்பைல் பண்ணுங்க. கம்பைல் தான் பண்ண வேண்டாம், சேவ் பண்ணாலே கம்பைல் ஆயிடும். இப்ப ரூட் மாடல்ல போய் பண்டில் பண்ணணும்ல, பேசணும்ல. நம்ம நான் சொன்னேன்ல ஆங்குலர்ங்கிறது ஒரு சோம்பேறின்னு வச்சுக்கோங்க. அது போயிட்டு உங்களுக்கு இந்த காம்பனன்ட் இருக்கா நான் எடுத்துக்கிறேன், இந்த காம்பனன்ட் இருக்காலாம் எடுத்துக்கிறாது. டைரக்டா இங்க வந்து பார்க்கும், இங்க என்ன இருக்கோ அதை கம்பைல் பண்ணி எடுத்துட்டு வரும், இங்க என்ன இல்லையோ அதை என்ன பண்ணாது, கம்பைலேஷன்லயே எடுத்துட்டு வராது. அப்ப ஆங்குலருக்கு எப்படி தெரியும் அதுக்கு உங்ககிட்ட ஒரு ஆட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு? சொன்னாதானே தெரியும். அப்ப இங்க வந்து சொல்லணும்ல, இப்படிதானே? பாருங்க ஆப் காம்பனன்ட் சொல்லியிருக்காங்கல்ல, அதுமே நம்ம கிரியேட் பண்ண ஆட் ப்ராடக்ட்ஸையும் சொல்லணும்ல. ரைட். எங்க சொல்றது? டிக்ளரேஷனா இம்போர்ட்ஸா? டிக்ளரேஷனா இம்போர்ட்ஸா? டிக்ளரேஷன்ஸ். டிக்ளரேஷன் தான். v related திங்ஸ்லாம் எங்க பண்டில் பண்ணுவோம்? டிக்ளரேஷன். நான் சொன்னேன்ல v related எல்லாம் டிக்ளரேஷன் பண்டில் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த இடத்துல காம்பனன்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காம்பனன்ட் இருக்கு பாருங்க, அதை பார்த்தா சொல்லிடலாம். ஆப் காம்பனன்ட் இங்க தான் பண்டில் பண்ணிருக்காங்க, டிக்ளரேஷன் தான் பண்டில் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட காம்பனன்ட்டோட கிளாஸை இம்போர்ட் பண்ணி இங்க வந்து என்ன பண்ணணும், பண்டில் பண்ணணும். என்னோட கிளாஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இங்க நான் என்ன பண்ணிருக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கணும். இன்னும் நம்ம பண்ணல. ரைட். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், நம்ம இதை ஒரு இடத்துல நான் இம்போர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறனால இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கணும். ஸோ இப்போ என்னோட ரூட் மாடலுக்குலாம் வந்துட்டு ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, வந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மேனுவலா என்ன பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் அவர் காம்பனன்ட் கிளாஸ்? ஆட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் வந்துருச்சு அதுவே. ஓகே. என்டர் பண்ணோம் அப்படின்னா அதுவே என்ன ஆயிடும், இம்போர்ட் ஆயிடும். இப்போ போயிட்டு ஃபைல்ல சேவ் பண்ணாதான் எனக்கு ஒரு h1 ஹெட்டிங் வந்து அது கீழே ஒரு h2 ஹெட்டிங்கும் வரும். கீழே கம்பைல் ஆயிருக்கு. ஓகே. இன்னும் முடியல. ஓகேவா? இருந்துச்சா? ஆட் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஹியர்னு சொல்லிட்டு அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், ஒரு காம்பனன்ட்டை மேனுவலா நம்மளே கிரியேட் பண்ணி வந்து என்ன பண்ணியாச்சு, அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரூல் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றீங்க. ஓகே. கிளாஸோட நேம் வந்து காம்பனன்ட் நேமா இருக்கணும். சஃபிக்ஸ்ல என்ன கீ இருக்கணும், என்ன வேர்டு இருக்கணும், காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இது ஒரு நார்மல் டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ். இந்த நார்மல் டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ் ஆங்குலர் ஸ்டஃப்டு கிளாஸா மாத்துறதுக்கு ஆட் காம்பனன்ட் ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணிருக்கணும். அதுக்குள்ளதான் அந்த காம்பனன்ட் எப்படி கூப்பிட போறேன், அதோட HTML எங்க இருக்கு, CSS எங்க இருக்க போகுது அப்படின்னா சொல்லிடுறீங்க. அதோட காம்பனன்ட்டோட வியூல என்ன வியூ வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்க, கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அடுத்து இந்த காம்பனன்ட்டை நான் வியூக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அப்படின்னா இதுக்கு அடுத்து நீங்க கிரியேட் பண்ண போற எல்லா காம்பனன்ட்ஸுமே ரூட் காம்பனன்ட்டோட ஒன் ஆஃப் த சைல்டா தான் இருக்கணும். பேரண்ட் அண்ட் சைல்டு அப்படிங்கிற காம்பனன்ட்டோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு காம்பனன்ட்டோட HTML இருந்து இன்னொரு காம்பனன்ட்டோட செலக்டரை டைரக்டிவா கால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் பேரண்ட் அண்ட் சைல்டு. ஓகேவா? HTML நம்ம என்ன பண்ணுவோம்,
ஒரு div tag இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு div இருக்கு. இந்த divோட இன்னர் HTML இருந்து நம்ம என்ன எலிமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் இதோட பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அது மாதிரி ஒரு காம்பனன்ட்டோட HTML குள்ள இருந்து இன்னொரு காம்பனன்ட்டோட செலக்டரை டைரக்டா ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா தான் அதுதான் என்ன பேரண்ட் அண்ட் சைல்டு. அப்ப இதுக்கு அடுத்து நீங்க கிரியேட் பண்ண போற எல்லா காம்பனன்ட்ஸுமே எதோட சைல்டா தான் இருக்கணும்? ரூட் காம்பனன்ட்டோட தான் சைல்டா தான் இருக்கணும். அது டைரக்ட் சைல்டா இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் கிராண்ட் சைல்டா இருந்தாலும் சரி, இட் should be a child of the root component. ஓகேவா? ரைட். ஒரு காம்பனன்ட் நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணிடலாம்ல. ஓகேவா? வீடியோ வேணா ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வீட்டில் போயிட்டு இதே மாதிரி ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் என்ன பண்ணணும், நான் கிரியேட் பண்ணும்போதே மேனுவலாக கிரியேட் பண்ணணும். எதையுமே பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன அதே தான். கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மைண்டில் இருக்கும். இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த வாரம் என்ன பார்த்தோமோ அது அடுத்த வாரம் மறந்து போயிடும். அடுத்த வாரம் என்ன பார்த்தோமோ அது அதுக்கு அடுத்த வாரம் மறந்து போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா கடைசி வாரம் என்ன பார்த்தோமோ அது மட்டும்தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கடுத்து அதுவும் என்ன ஆகிடும், மறந்து போயிடும். ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா மைண்ட்ல நிற்கவே நிற்காது. ஓகேவா? அதனால இமீடியட்டா என்ன பண்ணிருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. இன்னைக்கு என்ன பார்த்தோமோ இது அப்படியே என்ன பண்ணிருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்டை நீங்களே ஓனா மேனுவலா கிரியேட் பண்ணுங்க. அப்படின்னா தான் பாருங்க, இப்பயே நமக்கு தெரியல, அங்கே போயிட்டு ஆட் பண்ணாதான் வரும்னு சொல்லிட்டு. இதை நீங்க CLI பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் போய் ஆட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் எப்படி தெரியும் நம்மளுக்கு அங்கே போய் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்ன பண்ணுங்க, மேனுவலா கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, பண்ணிட்டு வாங்க. ரிமைனிங் டேட்டா பைண்டிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.